بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றையுடைய மார்க்க தலைப்பாக தௌஹீத் பிரச்சாரத்தை நோக்கி முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விமர்சனத்திற்கு பதில் சொல்லுவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படை நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளில் இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று, பிரச்சாரத்தை தெளிவாக அசிங்கப்படாத முறையில், தவறான கோணத்தில் இல்லாமல் முறையாக சமுதாயத்துக்கு எடுத்து வைத்தல். இரண்டாவது, எடுத்து வைக்கின்ற பொழுது நியாயமாக அல்லது நியாயமற்ற முறையில் வருகின்ற விமர்சனங்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு விளங்கப்படுத்துதல். முதல் பகுதியை மாத்திரம் நாங்கள் செய்து கொண்டு போவதால் ஒரு காலமும் நோக்கி வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு நாங்கள் மௌனித்து போவதால் ஒரு காலமும் இந்த பிரச்சாரத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. விமர்சனங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதே போன்று அந்த எல்லா விமர்சனங்களுக்கும், வருகின்ற எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்வதும் அல்ல. எந்த விமர்சனங்கள் முக்கியமான இடத்திலிருந்து முக்கியமான முறையில் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய வகையில் வருகிறதோ அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் கட்டாயம் முன்னுரிமை கொடுத்து பதில் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் 2011 ஏப்ரல் மாதம் வெளியான இந்த அல் ஹசனாத் என்கின்ற ஜமாத்தே இஸ்லாமியுடைய இந்த சஞ்சிகையில் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் சுன்னாவின் பெயரால் மூட்டப்படும் குரோதத்தி. எப்படி? குர்ஆன் சுன்னாவின் பெயரால் மூட்டப்படும் குரோதத்தி என்கின்ற தலைப்பில் 9ஆம் பக்கத்திலிருந்து 10, 11ஆம் பக்கம் வரைக்கும் ஒரு விமர்சனம் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு விமர்சனம் செய்யப்பட்டால் அது நமது கொள்கைக்கும் நமது பிரச்சாரத்துக்கும் வெளியே உள்ளவர்கள் செய்தார்கள் என்று அதை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பதை விட, அதில் உள்ள விமர்சனத்தை எடுத்து அதில் ஏதாவது சரி இருக்கும் என்றால் அவைகளை ஏற்று எங்களை மாற்றிக்கொள்வதும், பிழை இருக்கும் என்றால் 2 பணிகள் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? அந்த தவறான விமர்சனம் புரிந்து கொள்ள முடியாத, சரியான முறையில் விளங்குகின்ற ஆற்றல் இல்லாத அல்லது விஷயம் தெரியாத பொதுமக்களுடைய உள்ளத்தில் தவறான பதிவுகளை ஏற்படுத்தாமல் பாதுகாத்தல், அதை விளங்கப்படுத்துதல் முதல் கடமை. இரண்டாவது, விமர்சனம் செய்தவர்களுக்கு இது போன்ற விமர்சனங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, ஆரோக்கியமான விமர்சனங்களை செய்ய வேண்டும் என்கின்ற உபதேசத்தை முன்வைத்தல். இதுதான் இது அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அல் ஹசனாத் என்பது இலங்கையிலேயே ஒரு பிரபல்யமான இஸ்லாமிய சஞ்சிகையில்
முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சிகையில் ஒன்று. அதில் செய்யப்படுகின்ற ஒரு விமர்சனத்தை நாங்கள் சட்டை செய்யாமல் இருக்க முடியாது. கட்டாயம் அது என்ன விமர்சனம் என்று பார்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் இலங்கைக்கும் வெளியேயும் இந்த சஞ்சிகை போகிறது. பல தமிழ் மக்கள் இதை வாசிக்கிறார்கள், சிலர் இயக்க வேறுபாடு இன்றியும் வாசிக்கிறார்கள். அப்ப எனவே அவர்களுக்கு மத்தியில் ஒரு இந்த கருத்து போகும் என்றால் அது சரி என்றால் உடனடியாக எங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். பிழை என்றால் விமர்சித்தவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும், இந்த விமர்சனம் போய் தவறான உள்ளத்திலே தவறான முறையில் பதிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒரு பதிவை வைக்க வேண்டும். இவ்வளவு நாளும் இந்த விமர்சனம் நடந்து 1 மாதங்கள் தாண்டிவிட்டன, கிட்டத்தட்ட 1 மாதங்கள் தாண்டிவிட்டன. இமெயில்களில் அன்றி வேறு வகையில் இதற்கு ஒரு மறுப்பு எழுதப்பட்டதாக காண முடியவில்லை. அதனால் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விமர்சனத்துடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, தலைப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவின் பெயரால் மூட்டப்படும் குரோதத்தி. வாசிக்க முன்னால் நீங்கள் முடிவெடுக்கலாம். வாசிக்க முன்னால் யாரை பற்றி எழுதுகிறார்கள் என்று முடிவெடுக்கலாம். எந்த பெயரால் மூட்டப்படும் குரோதத்தி? குர்ஆன் சுன்னாவின் பெயரால் மூட்டப்படும் குரோதத்தி. அதாவது இந்த தலைப்பை பார்த்தவுடனே நீங்கள் முடிவெடுப்பீர்கள், இது தரீக்காவை குறிவைக்கவில்லை, தப்லீக் ஜமாத்தினரை குறிவைக்கவில்லை, இஹ்வானுல் முஸ்லிமீனரை குறிவைக்கவில்லை, ஹிஸ்புத் தஹ்ரீரை இந்த தலைப்பு குறிவைக்கவில்லை, குர்ஆன் சுன்னா என்று பேசுகின்றவர்களை குறிவைக்கிறது. அதான் தலைப்புடைய அடிப்படையில் விளங்குற விஷயம். குர்ஆன் இந்த தலைப்பை குறிவைப்பது எது தெரியுமா? யார் குர்ஆன் சுன்னா என்று பேசுகிறார்களோ அவர்களை குறிவைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விமர்சனத்தை நான் அவர் சொல்லாத வடிவங்களிலெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்து காட்ட மாட்டேன். அல்லது ஒரு வசனத்திலிருந்து அவர் நோக்காத நாடாத விஷயங்களை அவர் மீது திணிக்க மாட்டேன். மாற்றமாக இது எழுதப்பட்டது உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர், அதாவது இப்பொழுது ஜமாத்துடைய அமீராக இருக்கக்கூடிய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் மூலம்தான் இந்த தலைப்பு தஅவா களம் என்கின்ற அந்த இடத்தில் எழுதப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதில் 5 விஷயங்களை முக்கியமாக குறிப்பிடுகிறார். 5 விஷயங்கள். 5ஐ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா அந்த கட்டுரை எனக்கு இங்கே வாசிக்க முடியாது. 5ஐயும் சுருக்கமாக சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார் என்றால், குர்ஆன், அதாவது அந்த முதல் விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஆரம்ப 2 பந்தியை நான் வாசிக்கிறேன். முதல் விஷயம் அதுதான். அவர் குறிப்பிடப்படுகின்ற முதல் விஷயம், குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் மக்களை பிரச்சாரத்துக்கு அழைத்து அவர்களுக்கு மத்தியில் குரோதங்களை வளர்த்துவிட்டு, அவர்களுக்கு மத்தியில் வெறுப்புத்தன்மைகளை வளர்த்துவிட்டு சமுதாயத்துக்கு தயார்படுத்தி அனுப்புகிறார்கள். சமுதாயத்துக்கு தயார்படுத்தி அனுப்புகிறார்கள். இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தௌஹீத் பிரச்சாரம் செய்கின்ற வேலை அதுதான். தௌஹீதிலே இருக்கக்கூடிய ஒரு சிலரை அவர் சொல்லவில்லை, அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். எல்லோரையும் தான் சொல்கிறார் என்பதை, எல்லோரும் அந்த வேலையை தான் செய்கிறார்கள் என்பதை எப்படி சொல்கிறார் தெரியும்? அந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், நேற்று வரை, அது போல்ட்ல இருக்குது கனமாக, நேற்று வரை சிரித்தார். கட்டுரை அப்படித்தான் ஆரம்பிக்குது. நேற்று வரை சிரித்தார், கதைத்தார், அழைக்கும் போது வந்தார், நன்மைகளை வளர்ப்பதற்கு பரஸ்பரம் ஒத்துழைத்தார், செலவு செய்தார், உழைத்தார். 2வது பந்தி, இன்றோ அவரை பார்த்து பரிதாபப்படுவதா அல்லது அவருக்கு நடந்ததை எண்ணி கவலைப்படுவதா புரியவில்லை. இன்று அவர் சிரிப்பதில்லை, கதைப்பதில்லை, அழைத்தால் வருவதில்லை, சமூகத்தின் நிலை குறித்து கவலைப்படுவதாக தெரியவில்லை. கோபப்படுவதாகவே உணர முடிகிறது. வெறுப்படைந்திருக்கிறார், சமூகத்தை திருப்பிக் கொள்கிறார். நாம் பேச முற்பட்டால் எரிச்சல் அடைகிறார், அவர் பேச துவங்கினால் விமர்சிக்கின்றார். மனிதர்களை அவமதித்து பேசும் தொனியை இப்போது அவர் நன்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். மனிதர்களை அவமதித்து பேசும் தொனியை இப்பொழுது அவர் நன்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். இவை யாவும் இப்போது அவருக்கு மிக உயர்ந்த நன்மைகளாக தெரிகின்றன. மிக உயர்ந்த நன்மைகளாக தெரிகின்றன. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் கேட்டுட்டு அவர் பதில் எழுதுகிறார். காரணம், இப்போது அவர் இஸ்லாம் படித்திருக்கிறார். இஸ்லாம் என்றதுக்கு பிராக்கெட் போட்டு கேள்விக்குறி போட்டிருக்கிறார். இதை நான் அவரை விமர்சனம் செய்வதற்காகவும் அவரை கிண்டல் அடிப்பதற்காகவும் கூட நான் பேசவில்லை. கொஞ்சம் உணர வேண்டும். இது போன்று உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் எழுதினால் அது சிறந்த ஆரோக்கியமான ஒரு விளைவை ஏற்படுத்தாது, சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதனால்தான் எனது இந்த விமர்சனத்தையும் நான் அமைதியாக செய்கிறேன். இதை கூட நான் அமைதியாக செய்வதற்கு காரணம், அதை ஒரு கோரமான முறையிலே வைத்தால் அது எடுபடாமல் போய்விடலாம் என்பதற்காக நான் அமைதியாக இதை செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், காரணம், இப்போது அவர் இஸ்லாம் படித்திருக்கிறார்.
அதுதான் அவர் இப்ப சிரிப்பதில்லை, கதைப்பதில்லை, பேசுவதில்லை, பழகுவதில்லை, முறையாக எதிலையும் கலந்து கொள்வதில்லை. பேசினா எரிச்சல் அடைகிறாரு, அவர் பேசினா என்ன செய்யறாரு, எப்ப பார்த்தாலும் விமர்சிக்கிறாரு. ஏன்? அவர் இஸ்லாம் படித்திருக்கிறார். யாரோ அவரை அழைத்து கொண்டு போய் இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் பிரக்கெட்ல கேள்விக்குறி. அவரை அழைச்சு கொண்டு போய் பயானை கூட்டிட்டு போய் இஸ்லாம் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, இப்ப எரிச்சல் அடைகிறார். அதன் விளைவுதான் இந்த மாற்றம் என்று சொல்லிட்டு, நீங்கள் பாருங்கள், நேற்று இவரிடம் இருந்த இஸ்லாம் நல்ல பல குணங்களை அவரிடம் வளர்த்து விட்டிருந்தது. நேற்று அவர்கிட்ட இந்த இஸ்லாம் நல்ல பல குணங்களை வளர்த்து விட்டிருந்தது. அவர் பிற மனிதர்கள், அறிஞர்கள், இமாம்கள், இயக்கங்கள் மீது வெறுப்படைந்திருக்கவில்லை. நேற்று அவர்கிட்ட இருந்த இஸ்லாம் எந்த அறிஞர்கள் மீதும் அவர் வெறுப்படைந்திருக்கவில்லை, எந்த இயக்கங்கள் மீதும் அவர் வெறுப்படைந்திருக்கவில்லை. மனிதர்களோடு நல்லவராக இருந்தார். இன்று அவருக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. மறுபிரக்கட்ல கேள்விக்குறி. இன்று அவருக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது, நேர்வழி பெற்றிருக்கிறார். அதனால் சமூகத்தின் பல்வேறு தரப்பினர்களையும் உலமாக்கள், அறிஞர் பெருமக்களையும் இவர் வெறுக்கிறார், விமர்சிக்கின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, புரிகிறதா இன்று போதிக்கப்படும் இஸ்லாம் எத்தகையதென்று? பிரக்கெட்ல கேள்விக்குறி. இன்று போதிக்கப்படும் இஸ்லாம் எத்தகையதென்று புரிகிறதா? எந்த காரணமும் இல்லாமல் நேற்றைய நற்குணங்களை இன்றைய இழிகுணங்களாக மாற்றிவிடுகிறது இன்று பலரால் போதிக்கப்படுகின்ற இஸ்லாம். இன்று பலரால் போதிக்கப்படுகின்ற இஸ்லாம். பலரால் என்றால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள எல்லாராலும் அல்ல, அல்லது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பலரால் அல்ல, தௌஹீத் பிரச்சாரத்தில் உள்ள பலராலும் அல்ல, சமூகத்தில் உள்ள பலரால். யார் அவர்கள்? தௌஹீத்வாதிகள். அந்த பலர் யாரு? தௌஹீத்வாதிகள். நானாக திணிக்கல, பின்னால உள்ளதை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப சொல்லுகிறாரு என்னன்னு சொன்னால், திரிக்க போதுக்கு அதை சொல்லிட்டு சொல்றாரு, இது இஸ்லாத்திற்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் செய்யும் நன்மை என்று அந்த அழைப்பாளர்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? மறுபடியும் சீரான நடத்தையும் நேரிய ஒழுக்கமும் உள்ளவர்கள் பிறரை பற்றி தப்பாக நினைப்பதில்லை. ஏதாவது ஒரு நன்மையான காரியத்திற்கு அழைத்தால் உடனே சென்று விடுவார்கள். அழைப்பவர்கள் வெறுப்பு, குரோதம் போன்ற விஷயங்களை தங்களது உள்ளங்களில் நிறைத்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் கூப்பிட்டோன்னே போயிடுறாங்க. அழைப்பவர்கள் வெறுப்பு, குரோதம் போன்ற விஷயங்களை தங்கள் உள்ளங்களில் நிறைத்து வைத்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட பயான் என்று கூப்பிடுறாங்க, மார்க்கம் என்று கூப்பிடுறாங்க, ஆனா அவங்களோட உள்ளங்கள்ல வெறுப்பு, குரோதம் போன்றவைகள் அப்படி நிறைச்சி வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த தூய்மையான உள்ளம் கொண்டவர்களுக்கு தெரியாது. அந்த பயானுக்கு போறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவங்க பயானுக்கு என்று கூப்பிடுறாங்க, ஆனா குரோதமும் வெறுப்பும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விஷயம் இவர்களுக்கு தெரியாது என்று சொல்லிட்டு, நல்லவற்றை கேட்போமே என்ற தூய்மையான எண்ணத்தில் இவர்கள் அந்த அழைப்பாளரிடம் செல்கிறார்கள். அங்கு சென்றவுடன் இவர்களது இஸ்லாமிய ஆர்வத்தை பிழையான வழியில் மெதுவாக திசை திருப்ப ஆரம்பிக்கிறார்கள் அந்த அழைப்பாளர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இது ஒரு சப்ஜெக்ட். இந்த ஒரு சப்ஜெக்டை இவர் என்ன செய்வாருன்னா, மறுபடி இன்னொரு பந்தியில கொண்டு வருவார். ஒரு கிட்டத்தட்ட 3 பந்தி தாண்டி மறுபடி கொண்டு வருகிறார். மறுபடி இன்னொரு இடத்துல கொண்டு வரார். அதே மைய கருத்து, நான் சொல்ல போகின்ற அதே மைய கருத்தை கொண்டு வருகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். 5 விஷயங்கள்ல இது மிக முக்கியமான அம்சம். என்ன? முதலாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தை இயக்கத்திலிருந்து கொண்டு பிரச்சாரம் செய்யலாம், இயக்கத்திலிருந்து கொண்டு பார்க்க கூடாது. இந்த சமுதாயத்தை இயக்கத்திலிருந்து கொண்டு பிரச்சாரம் செய்யலாம், இயக்கத்தில் இருந்து கொண்டு பார்க்க கூடாது. பார்த்தால் தவறான முடிவுகள் கிடைக்கும். ஒரு இயக்கம் இருக்க வேண்டும், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு மாத்திரம், சமுதாயத்தை அளப்பதற்கோ சமுதாயத்துடைய விஷயங்களை இயக்கத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இயக்கத்தை விமர்சிக்கின்ற பொழுது இஸ்லாத்தை விமர்சிப்பதாக உணர்வார்கள். அப்படி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இயக்கத்தை விமர்சிக்கிற பொழுது என்ன நினைப்பாங்க தெரியுமா? இஸ்லாத்தை விமர்சிச்ச மாதிரி உணர்வார்கள். இப்போ உதாரணமா, ஜமாத்தே இஸ்லாமி என்ற ஒரு இயக்கத்தை ஒரு ஆள் ஏசிட்டாருன்னு வைங்களேன். சும்மா உதாரணம், மார்க்கம் என்றெல்லாம் சொல்லாம அதெல்லாம் ஒரு இயக்கமா அப்படின்னு ஏசிட்டாருன்னு வைங்க. அவர் டக்குன்னு என்ன செய்வார் தெரியுமா? பார்த்தீர்களா, இஸ்லாத்தை தவறான முறையில் அணுகுகிறார் கொண்டு வாங்க. இஸ்லாத்தை அணுகினார் அவரு? இல்லை. ஆனா நம்ம இயக்கத்துக்குள்ள இருந்து இஸ்லாத்தை பார்த்தோம்டா, இயக்கம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறதாக உணர்வோம். இயக்கத்தை எதுக்கு எடுக்கணும் தெரியுமா? பிரச்சாரம் செய்வதற்கு எடுக்கணும். இயக்கத்தில் உள்ள தாயிகளை எதற்கு எடுக்கணும் தெரியுமா?
சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக எடுக்கணுமே ஒழிய சமூகத்தை அளப்பதற்கு ஒரு இயக்கத்தை அளவுகோலாக நாங்கள் எடுக்கக்கூடாது. எடுத்தால் தவறான விளைவுகளையும் தவறான ரிசல்ட்டுகளையும் தவறான முடிவுகளையும் எடுக்கும். ஒரு தௌஹீத்வாதிக்கும் ஒரு ஜமாத் இஸ்லாமி சகோதரருக்கும் இடையில ஒரு காணி பிரச்சனை வைங்க, நாங்க என்னமா செய்யணும்? ரெண்டு பேருக்கு இடையில காணி பிரச்சனை தான் பார்க்கணுமே ஒழிய தௌஹீத்காரன்லாம் இப்படித்தான் காணி பிரச்சனை முடிவெடுக்க கூடாது. அப்படி எடுத்தால் அது நாங்க இயக்கத்தை வைத்து இஸ்லாத்தை பார்க்கிறோம் என்பது அர்த்தம். தவறான அளவுகோல்கள், நாங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். சரியானத்தை மதிப்பிட்டோமோ இல்லையோ, சரியானவைகளை அளந்தோமோ இல்லையோ, தவறானவைகளை சரியான முறையில் அளக்க தெரிந்திருக்க வேண்டும். தவறானவைகளை சரியான முறையில் அளக்க தெரிந்திருக்க வேண்டும். அளவுகோல்கள் பிழையானால் பெரிய பெரிய ஆபத்துக்களை அது ஏற்படுத்தும். சகோதரர்களே, ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் உலகத்திலே எல்லா இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா கூட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, தவறு செய்வான். என்ன செய்வான்? தவறு நிச்சயமாக செய்வான். தவறு செய்யாமல் இருக்கவே மாட்டான். நிச்சயமாக தவறு செய்வான். தவறு செய்வது மாத்திரமல்ல, தான் ஒரு கொள்கையில் இருப்பான், ஒரு விஷயத்தை சரி கண்டிருப்பான், அந்த விஷயத்திலும் தவறு செய்வான். களவெடுக்க கூடாது என்று தெளிவாக கருத்தில் இருப்பான், ஒரு நாள் களவெடுத்துடுவான். ஒரு நாள் என்ன செஞ்சிருவான்? களவெடுத்து விடுவான். அதே போன்று பொய் சொல்லக்கூடாது என்ற கருத்தில் இருப்பான், ஆனா ஒரு நாள் பொய் சொல்லிடுவான். அவர் தான் பொய் சொல்ல வேணாரு, அவரே பொய் சொல்லிட்டாருன்னா அவன் பொய்யில வளர்ந்துருவான். என்னமா சொல்லணும்? உங்களுக்கே தெரியும் தானே பொய் சொல்லக்கூடாதுன்றதே, அதனால நீங்க பொய் சொல்லாமிக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னா எடுபடும். அவனையே அவனோட மோத விடக்கூடாது. அப்ப என்ன விளங்கணும் என்று சொன்னால், எல்லோரிடத்திலும் தவறு இருக்கும், எல்லோரிடத்திலும் தவறு இருக்கும், தவறான போக்கு இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்தாலும் அதுல தவறு இருக்கும், ஒரு தனி மனிதனை எடுத்தாலும் தவறு இருக்கும், ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு சமூகத்தை எடுத்தாலும் தவறு இருக்கும். ஆனால் அந்த தவறு, ஒரு குடும்பத்தில் நடக்கிற தவறை எடுத்து இந்த குடும்பமே இப்படித்தான் என்று சொல்கின்றது தானே, அது அளவுகோல் பிழை. ஒரு மனிதன் செய்யற ஒரு நாள் தவறை எடுத்து இவன் இப்படித்தான் என்று முடிவெடுக்கிறது இருக்குதானே, அது அளவுகோல்ல ஏற்படுற பிழை. ஒரு ஊர்ல நடக்கிற தவறை வச்சு இந்த ஊரே இப்படித்தான் முடிவெடுக்கிறது இருக்குதானே, அது அளவுகோல்ல ஏற்படுகின்ற பிழை. அதைத்தான் இவர் இங்க முடிவெடுத்துக்கிறாரு. தௌஹீத் பிரச்சாரத்திலே உள்ளவர்கள் அனைவரும் குரோதத்தை வளர்க்கிறார்கள். அவர் அனைவரையும் தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன்னு சொல்லிட்டு, எப்படி எல்லோரும் குரோதத்தையை வளர்க்கிறார்கள். எங்க பயான் என்று நடந்தாலும் சரி, எங்க மெகசின் என்று வெளியிட்டாலும் சரி, எங்க ஹுத்துபாக்கள் என்று நடந்தாலும் சரி, எங்க இஜ்திமாக்கள் என்று நடந்தாலும் சரி, எங்க கலந்துரையாடல்கள் என்று நடந்தாலும் சரி, எல்லா இடத்துல என்ன செய்யறாங்க? குரோதம் வளர்க்கிறார்கள். உண்மையாது உள்ளத்தை தொட்டு, அதாவது தமிழ் உலகம் மட்டும் பேசிக்கணும், உள்ளத்தை தொட்டு இங்க நடக்கக்கூடிய 1 வருட 2 வருட பயான்களுடைய ஹுத்துபாக்கள் எல்லாம் எடுப்போம். எடுத்தா இப்படி ஒரு தலைப்பு வருஷத்துக்கு கொண்டோ 2 வருஷத்துக்கு கொண்டோ தான் நடக்கும். எப்படி ஒரு தலைப்பே இது நான் கூட நியாயமா பேசுவது, அது ஒரு குரோதம் மாதிரி பேசவும் இல்லை. இதையே குரோதம் என்று வைத்தாலும் இப்படி ஒரு தலைப்பு வருஷத்துக்கு கொண்டோ 2 வருஷத்துக்கு கொண்டோ தான் நடக்க போகுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு இங்க எடுக்கப்பட்ட பயான் வீடியோக்கள், ஆடியோக்கள் என்ற ஒரு பட்டியலை எடுத்து பார்த்தால் சமுதாயத்திலே நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய, சமுதாயத்திலே நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய, குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய ஒற்றுமைகளை பற்றி, குடும்பவியலை பற்றி, கல்வியலை பற்றி, சமூக ரீதியான விஷயங்களை பற்றி எல்லாம் ஏராளமான ஆயிரக்கணக்கான உரைகள் பல உலமாக்களால் இலங்கையுடைய பல பகுதிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி போஸ்டர்களா, ஹேண்ட்பில்களா, இணையதளங்களா, இமெயில்களா, இவைகளெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. அதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளியுடைய ஜும்மாவுக்கு பிறகும் அது அறிவிக்கப்படுகிறது. எதற்கு நோக்கம்? மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது போன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்றும் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு தான் அவ்வளவு நடக்குது. அப்படியா இல்லையா? உள்ள தௌஹீத்வாதி எல்லாம் உள்ளத்தை தொட்டு கேட்டா அதை சொல்லுவானா இல்லையா? குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தை தவிர இயக்கங்களை விமர்சிக்கின்ற தலைப்புகள் வருடங்களுக்கு கொண்டோ 2 வருடங்களுக்கு கொண்டோ தான் இருக்கும் என்று, அதுவும் கூட முறையாக இருக்கும். அதுவும் கூட இது மாதிரி காழ்ப்புணர்வு கக்காது. இது மாதிரி குரோதம் என்ற வசனங்கள் எல்லாம் என்ன செய்யாது? கக்காது. அதுல முழு நோக்கமும் இது பிழை, இது சரி என்பது மட்டும்தான் இருக்கும். ஆனால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உங்களை பலரால், சமூகத்தின் பலரால் என்ன செய்யறாங்கன்னா, அவர் நேற்று இருந்த இஸ்லாம் அவர் நல்லா இருந்தாரு,
இன்று இருந்த இஸ்லாத்தால் அவர் விமர்சிக்கிறார். இந்த நேற்று இன்று இஸ்லாம் என்ன? இந்த தவ்வா களத்துல ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? என்ன சொல்றேன்னு சரியா விளங்காது. என்ன சொல்றேன்னு சரியா விளங்காது. அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். என்ன சொல்றேன்னு விளங்காது. அது விளங்காத மாதிரி ஒரு மூடலா இருக்கும். அவர் ஒரு கருத்தியல் எழுதுவார். அவர் உள்ளத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு கருத்தியல்ல எழுதுவாரு. அவருக்கு தான் அந்த வடிவம் முழுசா விளங்கும். அவருக்கு தான் அந்த வடிவம் முழுசாக விளங்கும். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நாங்க என்ன விளங்கணும் என்றால், இஸ்லாத்தை விட்டதனால தான் ஆட்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன என்று ஒரு வசனம் போட்டார்னா, உங்களுக்கு இந்த பஹ்ரைன்டே லிபியாடே பிரச்சனை தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு தான் இந்த வசனம் எழுதுன்னு உங்களுக்கு விளங்கும். ஒன்றுமே தெரியாது, வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன போட்டா உங்களுக்கு என்னன்னு விளங்காது. ஆனா இது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை முன்னே பின்னணியாக வைத்து தான் இந்த ஆர்டிக்கல் எழுதப்படுகிறது. ஒரு சகோதரர், தௌஹீதிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கோல் பண்ணி பேசுறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. விவாதம், நீங்கள் அதாவது இந்த ஜமாத்து குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான கருத்துக்களை பேசுது, அதில் உள்ள அறிஞர்கள் குர்ஆனுக்கு சுன்னான முரணான கருத்துக்களை பேசிக்கிறாங்க, இது சம்பந்தமாக நான் நல்ல முறையில் ஒரு கலந்துரையாடல் வைப்போமே அல்லது பேசுவோமே அல்ல விவாதமே போகுது. அது ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே இமெயில எல்லாம் அது பரவுது. அப்போ ஒருவர் அப்படி கோல் எடுத்து பேசுறாரு, அதை ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணினதை பொறுத்த வரைக்கும் நாங்களும் விரும்பாத ஒரு விஷயம். அது ஒரு மனிதன்ட்ட ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு தான் என்ன செய்யணும், ரெக்கார்ட் பண்ணணும். நாங்க பேசுறேன்னா இது நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் என்று சொல்லிட்டு தான், அனுமதி கேட்டுட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அல்லது அவர் 2 போக்குள்ளவராக இருந்தா, ஒரு இடத்துல வாதத்துக்கு ரெடி என்றாரு, இன்னொரு இடத்துல வாதத்துக்கு ரெடி இல்லை என்றால் எவிடன்ஸுக்காக ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை. அப்ப அந்த நடந்து கொண்ட அந்த முறையில் தவறுகள் இருக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் அந்த ஒன்று தான் இந்த கற்றை காரணம். அந்த ஒன்று தான் முழு தௌஹீது சகோதரர்களும், அதாவது குரோதத்தை வளர்க்கின்றவர்கள். இது நீங்க நினைக்கிறீங்களா, நாங்க எதுவும் பேசாட்டி எத்தனை பேர் உள்ளங்களை தவறான இடத்தை ஏற்படுத்துவது விளங்கிட்டா? குரோதத்தை வளர்க்கின்றவர்கள் ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு பாருங்கள். இந்த சமுதாயத்தில் தௌஹீத் பிரச்சாரத்திற்கு பின்னால் சமுதாயத்தில் எடுக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் தொகுத்தெடுங்க. தௌஹீத் பிரச்சாரத்துடைய இயக்கங்கள், அமைப்புகள், தனிநபர்கள் வெளியிட்ட எல்லா புத்தகங்களையும் தொகுத்தெடுங்க. தொகுத்தெடுத்து பாருங்க. தொகுத்தெடுத்து பார்த்ததுல இயக்க விமர்சனங்கள் உள்ள புத்தகங்கள் எத்தனை இருக்குது எண்ணி காட்டணும். விளங்கிட்டா? உள்ள சிடி எல்லாம் தொகுங்க, எடுத்து காட்டுங்க. இயக்க விமர்சனம் உள்ள எத்தனை சிடிகள் இருக்குது, உள்ள ஆடியோக்கள் எல்லாம் தொகுங்கள், உள்ள இணையதளங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். இயக்க விமர்சனங்கள் எல்லாம் உள்ள எத்தனை இருக்குன்னு பாருங்க. வெளியே விமர்சிக்கிறதை விட உள்ளுக்க விமர்சிச்சதான் இங்க கூட. விளங்கிட்டா? வெளியே விமர்சிப்பதை விட உள்ளுக்குள்ளவர்கள் விமர்சித்துக் கொண்டதான் இங்கே அதிகமாக காணலாமே ஒழிய வெளியே விமர்சித்துக் கொண்டதை குறைவாகத்தான் காணலாம். நீங்க அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த தவறான பதிவை ஏன் ஏற்படுத்துறாரு? அளவுகோல் பிழை. இப்படி ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் இப்படி பேசலாம், சும்மா போற வழியில பேசிட்டு எல்லாரும் இப்படித்தான் பாட்டு பேசிட்டு போகலாம். ஒரு எழுத்துல எழுதுகின்ற பொழுது கழுத்தை கொடுத்தாலும் எழுத்த கொடுக்கப்படான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம்? கழுத்தை கொடுத்தா உசுறு போயிரு, எழுத்த கொடுத்தா இதான் மனசுல உள்ளதுன்னு பதிஞ்சு கொடுக்கிறது, இதுதான் மனதில் உள்ளதுன்னு எழுதி கொடுப்பது. அப்ப தௌஹீத் பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் பதிந்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இதுதான், குர்ஆனும் சுன்னாவும் தான் என்று பேசக்கூடிய சகோதரர்கள் எல்லாரும் இப்படித்தான். இப்படி சொல்லலாம். 10% ஒவ்வொரு பேரிலும் தவறு இருக்கும். 10% தவறாக நடந்து கொள்கின்றவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். பேசனல் விஷயங்களை பேசி இழுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். பேசனலான ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து விமர்சிக்கின்றவர்கள் இருப்பார்கள். பொய்யாக போலியாக அவதூறு சொல்லி விமர்சிக்கின்றவர்கள் இருப்பார்கள். பதவிக்காகவும் மோகத்திற்காகவும் விமர்சிக்கின்றவர்கள் இருப்பார்கள். நிச்சயமாக இல்லாமல் இருக்காது, இருக்கும். அணுகுமுறை தவறியவர்கள் இருப்பார்கள், நல்லவர்கள் ஆவேசப்படுகின்றவர்கள் இருப்பார்கள், நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் அந்த 10 வைத்து ஒரு பிரச்சாரத்தை அளப்பதை போன்ற ஒரு தவறு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களை, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கோர்ட்ல வழக்கு நடக்குது, மனைவிக்கு எதிராண்டு வைங்க, வழக்கு நடக்காத எல்லாருமே நல்லவங்க நினைச்சிடப்படாது, அளவுகோல் பிள்ளை. அப்படி யாரா முடிவெடுத்தா, ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போறாரு, டெய்லி 10-20 வழக்கு வருது, எல்லாம் ஃபேமிலி வழக்குன்னு வைங்க, பாக்குறாரு, அடே அவங்கெல்லாம் எவ்வளவு ஒத்துமை ஆகிறாங்க, இவங்கெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்கன்னு முடிவெடுத்தால் அது பிழை. ஏனென்றால் கோர்ட்டு கொத்தம் வாரது பிரச்சனையில மட்டுமல்ல, 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அதாவது என் மனைவி ஒழுக்கமாக நல்ல குணத்தோட இருக்கணும், நல்ல பொலிசியில இருக்கணும், இல்லாதவரோட நம்ம வாழ இயலாது என்று முடிவெடுக்கின்றவர் பிரச்சனைடா கோர்ட்டுக்கு வருவார். இன்னும் தெரிவார், என்ன பிரச்சனை இருந்தாலும் குடும்பமான வெளியே பேத்திரப்படாது. விபச்சாரம் நடந்தாலும் வரமாட்டார், விபச்சாரம் நடந்தாலும் வெளியே வரமாட்டார். அதுக்காக வேண்டி கோர்ட்ல நடக்கிற சண்டையை வச்சு இவங்க ஒத்துமை இல்லை என்றும், எந்த சண்டையும் வழக்கும் வராமல் இருக்கக்கூடிய குடும்பம் ஒத்துமை என்று நினைக்கிறத போல ஒரு தவறான அளவுகோல் உலகத்துல இல்லை. அப்படி ஒரு தவறான அளவுகோல் உலகத்துல இல்லை.
பிரச்சனையை கண்டாதான் பிரச்சனைக்கு அர்த்தம் அல்ல, பிரச்சனை இல்லாம மூடி மறைச்சிக்கண்டு பிரச்சனை உள்ள இடங்களும் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா, குரோதத்தி ஒரு நாளும் தௌஹீத் பிரச்சார சகோதரர்களால் எந்த இயக்கத்தவர்களுக்கு எதிராக வளர்த்து விடப்படவில்லை. வளர்த்து விடப்பட்டிருந்தால் நாங்கள் அடிபட்டதை விட, நாங்கள் கொலை செய்யப்பட்டதை விட, எங்களது பள்ளிகள் எரிந்ததை விட, நாங்கள் குர்ஆன் பிரதிகள் எரிந்ததை விட மற்றவர்களுடைய குர்ஆன் பிரதிகள் எரிந்திருக்கும், பள்ளிகள் உடைந்திருக்கும், சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். யார் அடிக்கப்பட்டிருக்கிறோம், யார் வெட்டப்பட்டிருக்கிறோம், யாருடைய ரத்தம் ஓட்டப்பட்டிருக்கிறது, யாருக்கு எதிரான அத்தனை குரோதங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. என்ன கவலையான விஷயம் தெரியுமா, இதுக்கு குரோதம் என்கிறார்கள் ஒரு போன் கோலுக்கு. ஆனா மககூட பள்ளி பத்தி எரிஞ்சிச்சு போன் கோலுக்கு, அந்த குரோதம் என்ற வசனமே வரல. விளங்கிட்டா, மககூட பள்ளி பத்தி எரிந்தது, குர்ஆன் பிரதிகள் எரிந்தன, பைஸ்கல்கள் அத்தனை எரிந்தன, அங்க உள்ள ஃபார்மஸ் அது கிளினிக், அதாவது மக்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்காக வேண்டி முதலுதவிக்காக வேண்டி வைக்கப்பட்ட இடங்கள் எரிந்தன. அதுக்கு என்ன வந்தாங்க தெரியுமா, அதாவது ஒரு கூட்டம் கூடிச்சாம், அந்த கூட்டத்தில் பேசப்பட்டுச்சாம், ஜம்இய்யத்துல் உலமால பேசப்பட்டுச்சாம், எல்லா முஸ்லிம்களும் ஒத்துமையாக இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்க கூடாது என்று அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டோம். கண்கள் நீர் பணித்தன, முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்படி சகோதரர்களே, ஒரு போன் கோலால் இந்த தலைப்பு ஆவேசமாக எழுதப்படுகிறது. ஜமாத்தே இஸ்லாமியிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பெரும்பாலும் தலைவர்கள் மாற்றங்கள் இருந்தாலும் பொதுமக்கள் பெரும்பாலும் சரியான பார்வையில் இருப்பார்கள். அவர்கள் யோசிக்க வேண்டும், இது ஒரு நியாயமான அணுகுமுறையா? இந்த ஜமாத்தே இஸ்லாம் இயக்கத்தில் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் மட்டுமல்ல தலைவராக இருந்தவர், இதற்கு முன்னால் பலர் அனுபவம் உள்ள தலைவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்துல இந்த குரோதத்தையெல்லாம் எழுதப்படாது. விளங்கிட்டானே, இது புதுசா தான் என்னது இந்த குரோதங்கள் எழுதப்படுகின்றன. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது குரோதமா? இப்படியான இந்த மாதிரி இதை குரோதமாக காட்டக்கூடிய நோக்கம் என்ன? வெட்டப்பட்டது குரோதம் அல்ல, இது குரோதம். வெட்டப்பட்டது குரோதம் பண்ணுவாங்க, நீங்க கேட்டு பாருங்க, அது பிழைதான், கொலை நடந்தது பிழைதான், யாரும் அதை மறுக்க மாட்டாங்க. ஆனா எழுத்துல தர மாட்டாங்க. எதில் தர மாட்டாங்க? எழுத்தில் தரமாட்டார்கள். ஏன்? அது சமூகத்துக்கு போய் சேரும். தாங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களை பாதிக்கும், தாங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களை பாதிக்கும். ஆனா இதை எழுத்துல தருவார்கள். ஏன்? எங்களை பகைத்திருக்கிறார்கள், எங்களை பகைத்திருக்கிறார்கள். இது நியாயமான அணுகுமுறையா? என்ன எழுதினாங்க தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் ஏறி கொண்டவர்களை போல் நடந்து கொள்ள கூடாது என்ற மாதிரி எழுதினாங்க. யாருக்கு எழுதினது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் ஏறி கொண்டவர்கள் யார்? அது நீங்க யாரை குறிக்கிறீங்க? அப்ப இது யோசிக்கணுமா இல்லையா? ஒரு படித்த ஒரு அறிஞர், ஒரு இயக்கத்துடைய ஒரு தலைவர், ஒரு சமுதாயத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர், ஒரு சமுதாயத்திலே நடந்த ஒரு தவறை அளவுகோலாக வைத்து ஒரு சமுதாயத்தை அளந்தால் நாளை இஸ்லாமிய ஆட்சி கை கிடைச்சா எப்படி நடக்கும், எப்படி அளப்பார்கள் என்பதை யோசிக்கணுமா இல்லையா? அப்ப குரோதத்தி என்கின்ற பெயரில் இந்த தலைப்பு இடப்பட்டு முழு தௌஹீத் அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். பிழை இல்லாமல் இல்லை, எல்லோரிடத்திலும் நிச்சயமாக தவறு இருக்கிறது, தவறு செய்வார்கள். ஏன்? ஒரு நல்லா இருப்பார், நானே இப்ப நல்லா பேசுறேன், திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு தவறாக ஏசிடுவோம். உலகத்துல எல்லா இடத்துலையும் நடக்கிறது அது. அதை அளவுகோலாக எடுத்து தீர்ப்பாக சொல்லிவிடக் கூடாது, அதை அளவுகோலாக எடுத்து சமுதாயத்துக்கு தீர்ப்பாக சொல்லக்கூடாது. இது இவர் விடுகின்ற முதல் தவறு. ஒன்றெண்டு இடத்துல இல்ல, திருப்பி திருப்பி நீங்கள் என்ன செய்யலாம், பல இடங்களில் இங்கே பார்க்கலாம், பல இடங்கள்ல பாருங்க. அதுல ஒரு பகுதியை சகோதரர்களே, அந்த முதலாவது பகுதியில விஷம் பாய்ச்சும் இந்த அழைப்பாளர்கள் உண்மையில் அப்பாவிகளா, உண்மையில் அப்பாவிகளா இந்த அழைப்பாளர்கள், இந்த பிரச்சாரகர்கள் அழைப்பாளர்கள் அப்பாவிகளா, அல்லது இஸ்லாத்தின் எதிரிகளது ஏஜென்ட்டுகளா, இஸ்லாத்தின் எதிரிகளது ஏஜென்ட்டுகளா? இவர்கள் யூத சியோனிச சக்திகளுக்கு எதிராக தங்களது வெறுப்பை காட்டாமல் யூத சியோனிச சக்திகள் உலகில் யாரை அதிகம் வெறுக்கின்றனவோ அவர்கள் மீதுதான் தமது வெறுப்பை அதிகம் காட்டுகிறார்கள். உண்மையில் யார் இவர்கள்? தௌஹீத் அவர்கள் யூத சியோனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக வெறுப்பை காட்டுறது இல்லையா? பலஸ்தீன பிரச்சனைகள் போகின்ற நேரங்களில் இதே பள்ளியில தான், இதே இடத்துல தான் நிரம்பி வழிந்தது. தலைப்பெடுக்கலையா நாங்க பலஸ்தீன் சம்பந்தமாக அவருடைய வரலாறு, எப்படி இந்த யூத கிறிஸ்தவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், எப்படி முஸ்லிம்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றதெல்லாம் எடுத்து பேசி அதை நாங்கள் கொண்டு வரவில்லை. இங்க மட்டுமல்ல, இலங்கையில் எல்லா இடங்களிலும் அது சம்பந்தமான பேச்சுக்கள், அது சம்பந்தமான பதிவுகள் இல்லையா? இன்னமும் பலஸ்தீன முஸ்லிம்களை நாங்கள் வெறுப்பது போன்றும் சீடி அடித்து விப்பவர்கள் மாத்திரம்தான் விரும்புவது போன்றும் சொல்வது இருக்கிறதே, அதை போன்ற ஒரு தவறான அணுகுமுறை கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அப்படி எழுதுறாங்க. சொல்லிட்டு இவர்கள் ஏஜென்ட்டுகளும் அல்ல, அப்பாவிகளும் அல்ல, இவர்கள் ஏஜென்ட்டுகளும் அல்ல, அப்பாவிகளும் அல்ல, இவர்கள் நோயாளிகள். இவர்கள் யாரு? நோயாளிகள் அப்படின்னு எழுதுறாரு.
எழுதிட்டு இவர்களது நோய் என்னவென்றால் யார் மீதாவது வஞ்சத்தை வரவழைத்து கொட்டி தீர்த்து கொண்டு இருப்பதுதான். நாங்களா வரவழைச்சு சும்மா ஏசிட்டிக்கிறது தான் இவர்களுடைய வேலை என்றார். அன்புள்ள சாதாரண மக்கள் கூடியிருக்கக்குள்ள ஒரு இயக்கத்தை பத்தி இப்படி பேசினா பரவாயில்ல. ஆனா எழுத்துல ஒரு தௌவா களத்துல இப்படி எழுதுற இருக்குதானே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, வெறுப்பு காட்டாமல் பகைமை பாராட்டாமல் இவர்களால் வாழ முடியாது. அப்படி என்றா நீங்க விளங்கணும் என்ன தெரியுமா, தௌஹீத் அவர்கள் யாரும் குடும்பம் நடத்தவும் இயலாது. இயல்பு தானே. என்ன இயல்பு? வெறுப்பு குரோதம் தான். எப்ப பார்த்தாலும் மனைவியோட சண்டையா தான் இருக்கும், எப்ப பார்த்தாலும் புள்ளியோட சண்டையா தான் இருக்கும், ஊர்ல எப்ப பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கும். அப்படியா தௌஹீத் அவர்கள் நினைக்கிறாங்க? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரே சஃபில் நின்று தொழுகிறோம், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சலாம் கொடுத்துக் கொள்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறோம். வெட்டி கொண்டோமா குத்தி கொண்டோமா எதுவும் இல்லை. ஆனால் குரோதம் அது எப்படி காட்டுறாங்கன்னா, குரோதம் எல்லாரும் இப்ப படிச்சுட்டு எல்லாருமே ஒரு ஜாதி குரோதத்தோட திரியிற மாதிரியும் வெறியோட திரியிற மாதிரியும் அப்படி காட்டுகிறார்கள் பலர். அன்புள்ள சகோதரர்களே, முடிச்சுட்டு போதை வஸ்துக்கு ஒரு மனிதன் அடிமையாவது போல பகைக்கும் வெறுப்புணர்வுகளுக்கும் இவர்கள் அடிமையாகி விட்டார்கள். தூரத்தில் இருப்பவர்கள் மீது எப்போதும் வெறுப்பு காட்டி பகைமை பாராட்ட முடியாது. தூரத்தில் இருந்தா சண்டை பிடிக்கலாதானே. அதனால என்பதால் இவர்கள் பகை பாராட்டுவதற்கு யாரையாவது எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பார்கள், யாரையாவது எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். சிறிய முரண்பாடுகள் எழுந்தாலே போதும், உடனே இவர்கள் உள்ளத்தில் இருக்கும் பகையும் குரோதமும் வெகுண்டெழுந்து விடும். நேற்று மிக நெருக்கமாக இருந்தவர்களை இன்று பரம வைரிகளாக இவர்கள் ஆக்கி விடுகிறார்கள். எப்படி? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது யோசிக்க வேண்டிய ஒரு இடம். இது ஒரு பகுதி. இதுல நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சுருக்கம் நீங்க இதுல விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு இயக்கமும் தவறு செய்வார்கள், தவறு செய்கின்ற மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உபதேசம் பாரி ஒரு 4 வரி எழுதுறது வேற. ஆனால் இந்த பிரச்சாரமே இப்படித்தான் என்று அதை சீல் வைக்கிறது இருக்குதானே, அது மிக மோசமான ஒரு நடைமுறை. அடுத்தது என்ன தெரியுமா? 2வது ரிசல்ட். இந்த குரோதங்களை பிரச்சாரம் செஞ்சதுனால அவர் அதை ஒழுங்குபடுத்தி எழுதி இல்ல, நான் ஒழுங்குபடுத்தி சொல்றேன். வணங்கிட்டா என்ன ரிசல்ட் உருவாகிச்சு தெரியுமா? ரிசல்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இதனுடைய ரிசல்ட் பாருங்க, சுருக்கம் சொல்றாரு எப்படின்னா, இதனால் அவர்கள் அங்க போய் இந்த குரோத தீயால எதை உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் என்று கூறி, அதாவது இஸ்லாத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது. உங்களோட பயானல் எப்படி இருக்கு தெரியுமா? இஸ்லாத்திற்கு பேராபத்து வந்திருக்கிறது. பிரக்கெட்ல யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் அல்ல, பிரக்கெட்ல போட்டுட்டு எம்பத்தியில் இருக்கும் இஸ்லாமிய அமைப்புகளாலும் அவர்கள் சார்ந்த அறிஞர்களாலும் இஸ்லாத்துக்கு என்ன செய்து வந்துட்டான், பாதிப்பு வந்து விட்டது என்று இவர்கள் சொல்வார்கள் என்று கூறி, மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா முதல் கலாநிதி யூசுஃபல் கர்லாவி வரை குழப்பம் வழங்குது அவங்களுக்கு. ஒரு படித்த அறிஞர் அப்படி எழுதப்பட, மௌலானா மௌதூதி முதல் அவர் எப்படி முதலாயினாரு, யூசுஃபல் கர்லாவி வரை இடையில ஒண்ணு இல்லை. அதாவது எழுத்து எழுதக்குள்ள எவ்வளவு யோசிக்கணும் தெரியுமா? இமாம் ஷாஃபி முதல் இன்று வாழுகின்ற யூசுஃபல் கர்லாவி வரை நியாயமான ஒரு வசனம். மௌலானா மௌதூதி முதல் கர்லாவி வரை என்றால் தங்களோட இயக்கத்தில் யார் யாரெல்லாம் அறிஞர்கள் என்று மதிக்கப்படுகிறார்களோ அது முதல் அது வரை. அப்ப கடந்த கால மதுஹபுடைய அறிஞர்கள் யாரு? பெரிய பெரிய அறிஞர்கள் வாழ்ந்தார்களே, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் முஹம்மது இப்னு இத்ரிஸ் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், பைஹகி, தாரகுத்னி, இன்னமுள்ள அறிஞர்கள் இடைக்காலத்திலே ஆரம்பித்து இப்னு ஹஜர், இப்னுல் கையிம், அதுக்கு பின்னாலே இமாம் இப்னு தைமியா, இப்னுல் கையிம் ஜோஸ், இப்படி எல்லாம் அப்படி எடுத்துட்டு வாங்க. நவீன காலத்துல வந்து அல்பானி, பின் பாஸ், முஹம்மத் பின் சாலிஹ் அல் உதைமின், ரபி அல் மதுஹலி, அப்படியே வந்தா இவ்வளவு அறிஞர்கள். இதுக்குள்ள யாரும் கட்டுக்குள்ள வர மாட்டாங்க. யார் முதல் யார் வரை? மௌலானா மௌதூதி முதல் கர்லாவி வரை. விளங்கிட்டானே? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, எழுதுக்கொலையே இயக்கத்திலிருந்து தான் இஸ்லாத்தை பார்க்கிறாங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பிரச்சாரம் செய்வதற்கு இயக்கத்தை பயன்படுத்த வேண்டும், அளப்பதற்கு இயக்கத்தை பயன்படுத்த கூடாது. பயன்படுத்தினா இயக்கத்துக்குள் இருந்து தான் யோசனை வரும். ஏன் உங்களுக்கு இப்படி போட இயலாது? எப்படி எல்லா மக்களோடும் ஒற்றுமையா வாழ நீங்க இப்படி போடலாம். யூசுஃபல் கர்லாவி தொடக்கம், முகமது பின் அப்துல் வஹாப் தொடக்கம், வழங்கிட்டா மௌலானா மௌதூதி தொடக்கம், அப்படியே வந்து இத்ரிஸ் அதாவது இல்யாஸ் ரஹிமஹுல்லா தொடக்கம், தகீதுன் நபுஹானி தொடக்க எல்லா இயக்க தலைவர்களை எடுத்து அப்படியே வந்து இன்று உள்ள கர்லாவி வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதையே சொல்லல நீங்க, இயக்கத்துக்குள்ளிருந்து பார்த்ததனால், இயக்கத்துக்குள்ளிருந்து பார்த்ததனால் தான் அதை சொல்ல முடியவில்லை. சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க சகோதரர்களே என்று கூறி, மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா முதல் கலாநிதி யூசுஃபல் கர்லாவி வரை இஸ்லாமிய உலகில் செல்வாக்கு பெற்று விளங்கும் மாண்புமிகு அறிஞர்களையும்
உலகளாவிய இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்காக பாடுபடும் அமைப்புகளையும் அப்பால் நின்று விமர்சிக்கவும் தூற்றவும் துவங்கிவிட்டார்கள். எல்லாத்தையும் செய்யறதுக்கு துவங்கி விட்டார்கள் அப்படி என்று சொல்லிட்டு இஸ்லாத்தின் பரம வைரிகளாக செயல்படும் யூத சியோனிச ஆதரவு சக்திகள் மீதும், குறிப்பாக பலஸ்தீன், காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், ஈராக் முஸ்லிம்களை கொன்றொழிக்கும் அரக்கர்கள் மீதும், அரபு முஸ்லிம் சமூகத்தை மத்திய கிழக்கில் இஸ்லாத்தின் எதிரிகளது நலன்களுக்காக அடகு வைத்திருக்கும் அமெரிக்காவின் அடி தாங்கிகளான பொம்மை தலைவர்கள் மீதும் காட்டாத வெறுப்பையும் குரோதத்தையும் இஸ்லாத்தின் எழுச்சிக்காக பாடுபட்ட இந்த உத்தமர்கள் மீது கொட்டி தீர்ப்பதுதான் இந்த அழைப்பாளர்கள் போதிக்கும் இஸ்லாமாகும். சுருக்கம் என்ன தெரியுமா? சவுதிக்கு நாங்க ஏசுறல் என்று அதை உங்களுக்கு வழங்குதா? சுருக்கம் தான். இது குரோதமா இல்லையா? இது யாருக்கு என்ன விளங்காது. இது சம்பந்தமா கொஞ்சம் படிச்சவனுக்கு தான் என்ன சொல்றாருன்னு விளங்கிட்டா என்ன சொல்றாருன்னா, இவர்கள் யாரை விமர்சிக்கிறாங்களா? இவங்க எதை விமர்சிப்பாங்க? இஸ்லாமிய இயக்கங்களை விமர்சிப்பாங்க. ஆனால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான, ஈராக்க, இதெல்லாம் போட்டு அந்நியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு எந்த நாடு முக்கியமான நாடு? சவுதி அரேபியா. இன்னும் உள்ள எல்லா நாடையும் சொல்றாரு. அவங்கள பத்தி எதுவும் பேச மாட்டார்கள். அதான் அது முக்கியமானது. எதுவும் பேச மாட்டோமா? எதுவும் பேசாட்டி எங்களுக்கு நிறைய பள்ளிக்கு தருதா? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தெரியும் இந்த பள்ளி கட்டுறதுக்கு வர்ற பாடு. வருதுன்றா தடப்பட 4-5 தட்டை எழுப்பிட்டு பேத்துடலாம் அவசரமா. அப்ப என்னமோ நாங்க அவர்களோட லாபம் பெற்றுக்கின்ற மாதிரியும், அவர்கள்ட்ட வருமானம் பெற்றுக் கொண்டிருப்பதை போன்றும், அவர்கள்ட்ட நிறைய வச்சுக்கின்ற, அதனால் ஏசாமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வைக்கணுமா இல்லையா? ஒன்றோ சம்பளம் வாங்கணும், அல்லது அங்கிட்டு நிறைய பணம் வரணும், அல்லது மன்னருக்கு எங்களுக்கு தொடர்பு இருக்கணும். எதுவுமே இல்லாம ஏன் சும்மா ஏசாம இருக்கணும்? அல்லது எதுக்கு சும்மா ஏசணும்? எதுக்கு சும்மா ஏசணும்? நோக்கமா இல்லையா? எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சு இலங்கையிலிருந்து போய் யாரும் பலஸ்தீன்ல ஷஹீதாகல. கொல்லப்பட்டார் உசாமா பின் லாடன். யாரு? ஸ்ரீலங்கால இருந்து மௌத்தாயினவரா? ஆப்கானிஸ்தான்ல இருந்து மௌத்தாயினவரா? அவர் சொந்த ஊர் என்ன? சவுதி அரேபியா. அப்ப மௌத்தாகிறவங்க, ஷஹீதாகிறவங்க, கொல்லப்படுறவங்க எல்லாமே அந்த அரபு நாடு தான். அப்ப இதுக்கு மன்னருக்கு நாங்க சும்மா ஏசுறதுனால என்ன பிரயோஜனம்? நான் எழுதி மன்னர் ஆக மோசமானவர். மன்னருக்கு தெரியுமா இந்த கேஸ்? தெரியாது. எங்களுக்கு என்ன செய்யலாம்? மன்னரை பெரட்ட இயலுமா? இயலாது. என்னத்தையாவது ஏசனும் விமர்சிக்கணும், எதையாவது ஏசனும் விமர்சிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற இந்த வசனங்கள் எல்லாம் போட்டு விமர்சிக்கிறது இவர்களுடைய பண்பாடு. அறிஞர்களை விமர்சிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க. விமர்சிக்கிறதுக்கு இன்னொன்னு சொல்றாரு, அநாகரிகான முறையில், மரியாதையற்ற முறையில் எப்படி விமர்சிக்கிறாங்க தெரியுமா? இஸ்லாமிய அறிஞர்களின் எழுத்துக்களிலிருந்தும் பேச்சுக்களிலிருந்தும் சிறு திரு துண்டுகளை வெட்டி எடுத்து, சீடிலிருந்து ஒன்று கட் பண்ணி எடுக்கிறது, ஒரு பேப்பர்ல இருந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துக் கொள்கிறார்கள். அவற்றை எழுத்து வடிவிலோ எழுத்துருவிலோ வீடியோ ஆடியோ கிளிப்புகளிலோ தொகுத்து வைத்துக் கொள்கிறார்கள். தொகுத்து வச்சுக்கொண்டு, அல்லது இவ்வறிஞர்கள் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகளின் நிலப்படங்களை தேடி வைத்துக் கொள்கிறார்கள். எடுத்து வச்சு இதை கொண்டு போய் பார்த்தீர்களா, இவர்கள் என்னென்னதெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படி என்று காட்டுகிறார்கள். அப்படி என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நடந்திருந்தா நிச்சயமா தவறு. ஒரு அறிஞருடைய ஒரு வசனம் எழுதக்கொள்ள மேலையும் கீழே நிச்சயமா பார்க்கணும். சும்மா எடுத்தேன்னு கொண்டு போய் விமர்சித்தால் நிச்சயமாக தவறு. அப்படி 2 பேர் விமர்சிச்சாங்கன்னே வைங்களே, உள்ள தௌகி சௌர்ல அனைவரும் அப்படித்தான் விமர்சிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றது? இதை விட பிரச்சனை தான். இப்படியா விமர்சித்தார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, ஒரு காலம் அப்படி இல்லை. ஒரு அறிஞருடைய வாழ்க்கை உதாரணமாக சையத் குத்துபண்டை எடுத்தால் ஆரம்பம் தவறாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் தியாகத்தோடு மரணித்தார்னு எங்களுக்கு தெரியும். தெரியாம வெறும் விமர்சனத்தை எடுத்தெல்லாம் விமர்சிக்கவில்லை. மஆலிம் ஃபி தரீக், அதாவது மைல்ஸ்டோன் என்ற புத்தகம், மைட்கற்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை வாபஸ் வாங்க சொல்லியும் கூட வாபஸ் வாங்க மாட்டேன் என்று மரண தண்டனை பெற்றவர் தான் சையத் குத்துப். ஆனா முஆவியா முனாஃபிக் என்று எழுதினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முனாஃபிக் என்று எழுதினார். இதுல முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பார்க்கணுமா? இதுல முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பார்க்கணுமான்னு கேட்கிறேன். முஆவியா முனாஃபிக் என்று எழுதினார் இல்லை என்று சொல்லட்டும், சொல்ல மாட்டாங்க. அதான் உள்ள பிரச்சனை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முனாஃபிக் என்று சொல்லவில்லை அவரு, அது யாரோ திணித்து விட்டார்கள் என்றா பேசலாம். அப்படி செய்யவும் மாட்டாங்க. முன்பகுதியை விட்டு விடுவார்கள், பின்பகுதியை விட்டு விடுவார்கள், ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இப்ப நான் கேட்கிறேன், முஆவியா முனாஃபிக் என்றதுக்கு முந்தி உள்ளதும் பிந்தி உள்ளதையும் போட்டாலும் முனாஃபிக் இல்லை என்ற முடிவு வருமா? ஒரு நாளும் வராது. அது போன்று சில இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களை போட்டிருந்தால் சுட்டி காட்டட்டும், தவறுன்னு காட்டலாம். அது அல்லாம முஆவியா முனாஃபிக் என்று விமர்சித்தாரா இல்லையா? முனாஃபிக் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விமர்சித்தாரு.
அப்ப இதை பத்தி எந்த பதிலும் இல்லை. மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சொல்லலையா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை தங்களுடைய சிந்தனை அடிப்படையில் சொன்னார், வகி அடிப்படையில் சொல்லவில்லை. அதனாலதான் அவரு ஒரு காலத்துல அஸ்பஹான்ல இது வரும் என்று சொன்னாரு, ஒரு காலத்துல இங்கிருந்து வருவேன் சொன்னாரு, இங்கிருந்து வருவேன் சொன்னாரு. இப்ப விளங்குது 1400 வருஷம் போயிட்டு தஜ்ஜால் வரல, ரசூலுல்லாஹ் சும்மா தான் சொல்லிக்கிறாங்க, கியாஸ் அடிப்படையில் தான் சொல்லிக்கிறாங்க, விளங்கலையான்னு கேட்கிறாரு மௌலானா மௌதூதி அர் ரசாயில் வல் மசாயில் என்ற புத்தகத்துல. இல்லை என்று சொல்லட்டும், முன்பக்கத்தை பின்பக்கத்தை பார்த்தவர் இல்லை என்று சொல்லட்டும், நாங்க பார்க்கல, பார்த்தவர்கள் முன்பக்கத்தை பின்பக்கத்தை பார்த்து இல்லை என்று சொல்லட்டும், பார்ப்போம். சொல்லவும் மாட்டார்கள். உண்மையில ஒரு விமர்சனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பார்க்காமல் சொல்கிறார்கள், பார்த்திருந்தால் அவர் முனாஃபிக் என்று சொல்லவில்லை என்ற முடிவு அவர்களுக்கு வரும், அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் தஜ்ஜாலை மறக்கவில்லை என்ற முடிவுக்கு வரும் என்று சொல்ல மாட்டார்கள். அப்ப என்ன என்ன நோக்கம்? குர்ஆனை ஒரு சினிமாவுக்கு ஒப்பிட்டு அத்தஸ்வீருல் ஃபன்னி என்கின்ற நூலில், அதாவது சையத் குதுப் எழுதினாரா இல்லையான்னு கேளுங்க, எழுதினாரு. 14 கட்டமாலாம் பிரிக்கிறார் ஒரு சூரத்தை. இது சினிமாவோட ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட 22 கட்டம் வரும், 32 கட்டம் வரும், கட்டம் கட்டமாலாம் பிரிக்கிறாரு. பிரிக்கலன்னு சொல்லட்டும். அப்ப இதைத்தான் நாங்க அளவுக்கு மீறி விமர்சிக்கிறோமா? இதை விமர்சிக்கத்தால் என்ன பிரயோஜனம் கேட்கிறாங்க. விமர்சிக்கத்தால் என்ன பிரயோஜனம் தெரியுமா? இன்றைக்கு அத்தனை அந்த அறிஞர்களுடைய புத்தகங்களை மொழிபெயர்த்து கண்டிக்கிறாங்க. அதுல விமர்சிக்கப்படாத புத்தகங்களை மட்டும் மொழிபெயர்த்தா பரவாயில்ல, விமர்சிக்கப்படுகின்ற புத்தகங்களை சேர்த்து தான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சொன்னால் இவர்கள் மொழிபெயர்ப்பது என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்படி மொழிபெயர்த்து இப்படியே போட்டுக்கொண்டு போனா இவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட வச்சுட்டோம்டா, இவர் தவறான கருத்துக்கள் சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் சொல்லிக்கிறாண்டா வாசிக்க கூட மக்கள் எலர்ட் ஆயிருப்பாங்க. அப்படியா இல்லையா? அந்த புத்தகங்களை வாசிக்கோ, ரைட், இது இப்படி ஒரு கருத்து இவர்கிட்ட இருக்குது, இதை நம்ம தவிர்த்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு சிந்தனையா இந்த மக்களுக்கு வரும் என்பதுதான் வைத்த நோக்கமே ஒழிய இதனால ஒன்று ஏஜென்ட்டும் இல்லை, அப்பாவிகளும் இல்லை, நோயாளிகளும் அல்ல, மூன்றும் அல்ல என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லையை தாண்டி விமர்சிக்கிறோம். இஸ்லாமிய கடந்த கால அறிஞர்களை ஒரு பட்டியல் எடுத்து தருகிறோம். யாரை விமர்சித்தோம்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அவர் அஷரியா கொள்கையை சேர்ந்தவர் என்று விமர்சனம் செய்யப்படுவதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் நவவி அஷரியா கொள்கையை சேர்ந்தவர் என்று விமர்சிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு முன்னால் இமாம் இப்னு ஹஸம் அவர் ஜஹ்மியா கொள்கையை சேர்ந்தவர் விமர்சிக்கப்படுவதை பார்க்கிறோம். எத்தனை அறிஞர்கள் அந்த விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் எப்பயாவது இப்னு ஹஜரை பேசக்குள்ள ஏசி பேசுறோமா? எப்பயாவது இமாம் இப்னு ஹஸம் பேசக்குள்ள ஏசி பேசுறோமா? அப்படி பேசவே இல்லை. அப்படி எந்த அறிஞர்களையும் மதிக்காதவர்களும் அல்ல. எல்லா அறிஞர்களையும் அவர்களுடைய அறிவு தகைமைக்கு ஏற்ப மதிக்கிறோம், மதிக்கத்தான் செய்கிறோம். இல்லைண்டா இமாம் ஷாஃபி சுபோல குனூத் ஓதணும்னு சொல்லிக்கிறாரு, அவர் சுபோல குனூத் ஓதணும், இவரெல்லாம் ஒரு அறிஞரா? அப்படி எங்கேயாவது ஒரு ஒரு கொள்கைவாதி எந்த இடத்துலயே ஒரு பொதுமகனாவது பேசியிருக்கிறாங்களா? ரஹிமஹுல்லா என்று சொல்லித்தான் பேசியிருக்கிறார்கள். எல்லா அறிஞர்களும் எங்களுக்கு மேல் உள்ளவர்கள் தான், அதுல எதுவும் இல்லை. ஏன் நவீன காலத்துல யூசுப் அல் கர்லாவி, மௌலானா மௌதூதி முதல் யூசுப் அல் கர்லாவி வரை என்றும் நவீன காலத்துல அல்பானி இல்லையா, பின்பாஸ் இல்லையா, உசைமின் இல்லையே, அவங்கள சொல்லல, அவங்களை ஏன் சொல்லவில்லை? நீங்கள் நாங்கள் விமர்சிப்பதில்லை, அவர்களை விமர்சிப்பதில்லை. ஏன் அவர்கள் நாங்கள் விமர்சிக்கல? இஸ்லாமிய அறிஞர்களை விமர்சிக்கிற நோக்கமாட்டா எல்லாரையும் போட்டு தட்டிட்டு போறது தானே. ஏன் எல்லாரையும் விமர்சிக்கல? அவர்களிடத்தில் விமர்சனம் செய்வதற்குரிய பகுதிகள் இல்லை, அதனால் விமர்சிக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களை, இதை நாங்க அநாகரிகமா விமர்சிச்சோன்னு சொல்றாங்க. நாங்களாம் மாணவர்கள், நாங்கள் அப்படி விமர்சித்தால் கூட அதை தவறு என்று சொல்ல முடியாது, சுட்டி காட்டினால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் யார் யாரையெல்லாம் அறிஞர்கள் என்று வரலாற்றில் சொல்கிறார்களோ இவர்கள் இந்த இடைப்பட்ட பகுதியில் மௌலானா மௌதூதி முதல் யூசுப் அல் கர்லாய் வரை இடையில வரவங்க யார் யார் தெரியுமா? முகமது அல் கஸாலி. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முகமூடுற மசாலாவை ரிசர்ச் பண்ணவங்களை எப்படி போடணும்? மக்கான், அதாவது அசுன்னா பைன அஹ்லில் ஹதீஸ் வ அஹ்லில் ஃபிக்ஹ், ஃபுகஹாக்களுக்கும் முஹத்திஸீன்களுக்கும் மத்தியில் சுன்னா என்ற நூலில் எப்படி விமர்சிக்கணும் தெரியுமா? ஒரு முகம் மூடுறதா இல்லையா? மூடலாம், இன்னென்ன ஆதாரங்கள், மூடக்கூடாது, இன்னென்ன ஆதாரங்கள், மூடலாம், மூடாமலும் இருக்க இன்னென்ன ஆதாரங்கள், முடிஞ்சுதானே? இதான் முறை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மூடனும் என்று கடமைப்படுத்துகின்றவர்கள் ஆண்மை குறைபாட்டின் காரணமாகத்தான் கடமைப்படுத்துகிறார்கள். இப்படி சொல்லுகிறார். இல்லை என்று சொல்லட்டும், முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பார்த்து, முன்துண்டையும் பின்துண்டையும் பார்த்து இல்லை என்று சொல்லட்டும், சொல்லுகிறாரு. பக்கத்தோட பாகத்தோட வச்சோம், இதுதான் பக்கை நம்பர். இப்படியா ஒரு நாகரிகமாக விமர்சனம் செய்வது? ஆண்மை குறைபாட்டில் ஒத்த முகத்தை மூடனும் கடமையாக்குவாங்க. அர்த்தம் என்ன? இவருக்கு என்னது? யார் பத்துவா கொடுத்தவர்கள்? அப்படி ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ், முஹம்மத் பின் சாலிஹ் அல் உசைமின், சவுதிய மார்க்க அறிஞர்கள், இவர்கள் தான் போட்டு அவர்களை பாராட்டியும் எழுதுவார்கள். அவர்களுக்கு இவர் எழுதுறாரு. இதை பற்றி ஒரு வார்த்தை பேசி இருக்கிறார்களா? ஒரு வார்த்தை பேசவில்லை. குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீதுகள் என்று சொல்லி முகமது அல் கஸாலி போன்றவர்கள், யூசுப் அல் கர்லாவி போன்றவர்கள் எவ்வளவு எழுதி இருக்கிறார்கள், எவ்வளவு பேசி இருக்கிறார்கள். ஆனா ஒரு வார்த்தை துறக்கல. மௌலை பிஜே லாப்தீன் அவர்கள் 2-3 கட்டுரை எழுதினதுதான் கடை. 5W 6W என்று கட்டுரை எழுதினார்கள்.
எப்படி 5W 6W அப்படின்ட்டு. அது என்ன 5W 6W பார்த்தா வட்டு வேர் வென் வை அப்படி எல்லாம் W. இந்த மாதிரி வந்து வை என்ற கேள்வியை பத்தி விளக்கம் கொண்டு போகுது. 5W 6W போட்டு மறுப்பு எழுதினார்கள். நாங்க செஞ்சா அடி, வேற யார் செஞ்சாலும் பரவாயில்ல, வேற யார் செஞ்சாலும் பரவாயில்ல. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அளவுகோல் சரியா? ஒரு சாதாரண ஒரு ஜமாத் இஸ்லாமியுடைய ஆக கீழ் உள்ள ஒரு அங்கத்தவர் இப்படி பேசி இருந்தாலும், ஒரு தௌஹீத் சகோதரர் பேசி இருந்தாலும் பிழைன்னு எடுக்க கூடாது. ஏன்? மனிதர்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் உணர்ச்சி வசப்படுறது இருக்கும், கூடுதல் குறைவுகள் இருக்கும். ஆனால் மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் இப்படி எழுதினது இருக்குதே, இது பிழை. அன்புள்ள சகோதரர்களை, இது இரண்டாவது. நாங்கள் அறிஞர்களுடைய விழுமியங்களை தாண்டி, அவர்களுடைய மரியாதைகள் எல்லைகளை தாண்டி விமர்சிப்பதாக சொல்லுகின்ற இந்த வார்த்தை, இந்த வார்த்தை இவர் சொல்றார். எப்படி இது மாத்திரம் அவங்க அநாகரிகமா விமர்சிச்சது? இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அநாகரிகமான விமர்சனங்களை, மோசமான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை பற்றி எந்த குரலும் அவர்கள் எழுப்புவது கிடையாது. ஜமாத் இஸ்லாமியில் உள்ள சகோதரர்கள் சம்பந்தமாக பேச வேண்டும், கட்டாயம் கேட்க வேண்டும். ஏன் இந்த தலைப்பு? இதுல என்ன நோக்கம்? இஸ்லாமிய சமுதாயங்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமைகளை பேசக்கூடிய எங்களுக்கு இப்படி ஒரு தலைப்பு தேவையா? யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இந்த குரோதத்தையே இப்படி ஒரு குரோதத்தை கட்டுரையில போடணும்? அதைத்தான் உருவாக்குகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதுல பாருங்க, இதை முடிச்சிட்டு மூணாவது என்ன விமர்சனம் தெரியுமா? அதுல சரி, இயக்கங்களை விமர்சிக்கிறாங்க, இயக்கங்களோடு ஒன்று சேர்றாங்க இல்லையா? தௌஹீதிலேயே ஒரு சாரர் ஜமாத் இஸ்லாமிய சகோதரர்களோடு பிரச்சாரத்துக்கு போக வேண்டும், அல்லது அவர்களோட சில இடங்கள்ல நாங்க ஒன்று கூடுவது தவறு கிடையாது, அவர்களோட சில பயான்கள்ல ஒன்று கூடுவது தவறு கிடையாது. பிள்ளை கொள்கை வேற என்ற போக்கு வேற என்ற நம்ம அணி வேறவா தான் இருக்கணும். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்குள் ஒற்றுமை இருக்கலாம், சலாம் இருக்கலாம், பழகலாம், போகலாம், வரலாம், எல்லா உறவும், திருமண உறவு தொடங்க எல்லா உறவும் எடுக்கலாம். எது இருக்கக்கூடாது தெரியுமா? முஸ்லிம் என்ற அடிப்படையை நம்ம யோசித்தோம் என்று சொன்னால், எங்களது கொள்கையை தாரை வாக்கக்கூடிய அமைப்பில் எதுவும் இருக்கக்கூடாது. எங்கள் கொள்கையை தாரை வாக்கக்கூடிய அமைப்பில் எப்படி அவர்களோடு ஒத்துமை பேசி தௌஹீத்வாதிகளை பகைக்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனாலும் சில சகோதரர்கள் அப்படி இருந்தார்கள், அவர்களோடு நெருங்கி போனார்கள், அவர்களோடு பழகினார்கள், எல்லாம் என்றால் அப்படி போனார்கள். அவர்களுக்கு ஒரு அடி, இதுல அவங்களுக்கு என்ன அடி தெரியுமா? பாருங்க, அதான் மூணாவது. அல்லது மூணாவது, எப்படி போனாலும் எதிர்ப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரு சிலர் செய்வது போல வெளிப்படையாக அன்பையும் சகோதரத்துவத்தையும் பேசிவிட்டு திரைக்கு பின்னால் பகையையும் குரோதத்தையும் வளர்க்கும் குரூர மனப்பான்மையும் நீங்கள் அங்கு காண மாட்டீர்கள். எங்க காண மாட்டீர்களா? ஜமாத் இஸ்லாமியில காண மாட்டீர்கள். ஜமாத் இஸ்லாமியில் காண மாட்டீர்கள். எங்க காணுவீங்க? விமர்சிக்கப்படுற எழுதுறாரு அவங்கள காணுவீங்க. எப்படி ஒரு சிலர் செய்வது போல வெளிப்படையாக அன்பு, வெளிப்படையா சகோதரத்துவம், திரைமறைவுக்கு பின்னால பத்தி விடுறது. யாருக்கு இது? அந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு உபதேசம். என்னது? எங்கட கொள்கை தெளிவானது. நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பேசுகிறோம். விமர்சிக்கின்றவர்கள் 1000 விமர்சனம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை முன் வச்சு அதை அறிஞர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்பதை வச்சு தான் பேசுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை முன் வச்சு இதைத்தான் முன் சென்ற அறிஞர்கள் யார் யாரெல்லாம் விளங்கினார்களோ அவர்களை முன்வைக்கிறோம். குர்ஆன் சுன்னாவுக்கு மாத்தமா இருந்தா யார் இருந்தாலும் புறக்கணிக்கிறோம். இதுதான் எங்களோட போக்கு. இந்த போக்கு ஒத்து வராத யாராக இருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், எங்களோடு உறவாடலாம். கொள்கையில் எங்களுக்கும் அவருக்கும் வேறுபாடு என்பதை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இப்படி விமர்சிக்கத்தான் செய்வாங்க. எப்படி? நல்லா பழகுறாங்களா, பின்னால பத்தி விடுறாங்களா? யார் இது? ஒரு பொதுமகன் பேசலாம், சாதாரண பழகுறவங்க பேசலாம். ஒரு தலைவர் எழுதி கொடுக்க கூடாது. ஜமாத் இஸ்லாமி சகோதரர்கள் உணர வேண்டும், பழைய தலைவர்களுக்கும் இந்த தலைவருக்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாட்டை அவர்கள் உணர வேண்டும். எது? குரோதம் வளர்க்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். குரோதம் வளர்க்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மூணாவது. நாலாவது என்ன தெரியுமா? அதாவது முட்டிச்சாச்சு. இப்ப அடுத்த குரோதம் வேலை செய்து எது தெரியுமா? பாருங்க, அதான் முக்கியமான அம்சம். என்ன அது? நாலாவது குரோதம். இத்தகையோர், இந்த நாலாவது கட்டம், இத்தகையோர் தங்களுக்குள்ளே முரண்பட்டு விலகிச் செல்வதும், அவ்வாறு விலகிச் சென்ற ஒருவர் அடுத்தவரை பரம எதிரியாக பார்ப்பதும் வெளிப்படையான உண்மைகள். அடுத்து என்னது? தௌஹீத்வாதிகள் இப்ப என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, பிளவு, 80-60 துண்டு எல்லாம் மூட்டிப்பேன். குரோதம். ஏற்கனவே குரோதத்தை ட்ரெயின் பண்ணாங்க, இப்ப அவங்களுக்குள்ளே குரோதம் வளர்ந்துட்டு இதான் ரிசல்ட். பார்த்தீர்களா எப்படி என்று அடுத்த கட்டத்துக்கு வரான். அடுத்த கட்டத்துக்கு எப்படி இதை மாறி சொல்றேன்னா, இப்படி பத்ர் யுத்தம் என்று பிடித்தார்கள்,
ஓதி யுத்தம் ஒன்று செஞ்சாங்க, தபூக் என்று செஞ்சாங்க, மக்கா வெற்றி எல்லாரும் வெட்டிக்கின்ற. இப்ப அலி முஆவியாவும் சண்டை, இப்ப அலி முஆவியாவும் சண்டை, இப்ப ஆயிஷாவும் அலியும் சண்டை. இப்ப எப்படி அப்படி திருப்பலாமா இல்லையா? இல்ல, அது அவர்களுடைய தூய்மையும் அவர்களுடைய என்ன தூய்மைண்டா அந்த அளவுக்கு சண்டை குறையணும், தூய்மை அளவுக்கு சண்டை குறையணும். ஏன் சண்டை கூடுச்சு? அப்படியா நீங்கள் நபியுடைய வரலாற்றை பார்ப்பீர்கள், அப்படியா நபித்தோழர்களுடைய வரலாற்றை பார்ப்பீர்கள், பார்த்தீர்கள். அதனால்தான் சையத் குத்துப் முஆவியாவை முனாஃபிக் என்றார். அதனால்தான் சையத் குத்துப் முஆவியாவை முனாஃபிக் என்று சொன்னார். நஊது பில்லாஹி மின்ஹா. ஏன் சொன்னாரு? இந்த பார்வை தான் காரணம், இந்த பார்வை தான் காரணம். அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே போராடும் பொழுது இருந்த உணர்வுகளும், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்திலே போராடும் பொழுது இருந்த உணர்வுகளும், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே இருந்த போராடும் பொழுது இருந்த உணர்வுகளும் இவங்களுக்கு விளங்காது. ஹக்குடைய தாகமும் அதனுடைய இனிமையும் அதனுடைய சுவையும் தெரிந்த ஒரு மனிதனுக்கு தான் அதில் விளங்கும். ஒற்றுமையிட சுவை மட்டும் விளங்குற ஒருவருக்கு என்ன செய்யாது? ஒரு காலம் விளங்காது. ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா தூஅதுன் என்பது மாதிரி தான். மறுமையினால பத்தி அல்லாஹ் சொல்றான தூரமானது தூரமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது போன்ற ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அளக்க கூடாது. அலி ரதியல்லாஹு அன்ஹு முஆவியா சண்டை பிடிச்சா சண்டை வச்சு அதை அளக்க கூடாது. சண்டை வச்சு இஸ்லாத்தை அளந்தால் கிறிஸ்தவன் முஸ்லீமாக மாட்டான், யூதன் முஸ்லிமுக்கு வர மாட்டான். அலி ரதியல்லாஹு அன்ஹு சண்டையை முஆவியாவோட சண்டையை வச்சு இஸ்லாத்தை அளந்தால் யாரும் இஸ்லாத்திற்குள் வர முடியாது. ஒரு சரியான பகுத்தறிவாதியின் அளவுகோலும் அல்ல அது. ஒரு சரியான ஒரு சிந்தனையாளரின் பகுத்தறிவாதின், குறிப்பாக ஒரு ஜமாத்துடைய அமீரின் அளவுகோலாக அது இருக்கக்கூடாது. இருந்தால் ஜமாத்து கூறுபடும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்க கூறுபட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. எதிலிருந்து எந்த இயக்கம் பிரிஞ்சிச்சு? எதிலிருந்து எந்த இயக்கம் பிரிந்தது? காட்டட்டும் பாப்போம். ஒன்றுமில்லை. ஒன்று விளங்கிக்கங்க. பிளவு எப்போ விளங்கு தெரியுமா? ஒரே கொடையில போகணும்னு நினைச்சா தான் விளங்கு. ஏன் நாங்க பிளவுபட்ட மாதிரி விளங்குது தெரியுமா? ஒரே கொடையில இருக்கிறதுனால தான். கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பிரிந்து இருக்கிறார்கள் யாராவது சொல்றதா? இல்ல. ஏன்? கொடை வேற. முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே பிரிந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன்? கொடை உண்டு, கொடை உண்டு. அதே போலதான் தௌஹீத் என்ற கொள்கை எங்கட கொடையா இருக்கிறதுனால எங்களுக்குள்ள வார சண்டைகள் பிளவா விளங்குது. ஆனா ஒன்றை ஏற்றுக்கொள்ளுங்க, கொடை ஒன்றுதான், கொடை ஒன்றுதான், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே கொடையில இந்த பிளவு வரதுக்கு காரணம் கொடை ஒட்டி யாரும் வெளியே போக ரெடி இல்லை. ஆனா ஒரு இயக்கத்தின் ஒரு இயக்கம் பிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. 1940 கடைசிகளில் ஜம்இய்யத்து அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா ஆரம்பிச்சது. இன்றைக்கு 60 வருஷம். யார் பிரிஞ்சது? அதை விட்டு அந்த இயக்கத்தை விட்டு யார் பிரிஞ்சேன்னு கேட்கிறேன். அந்த இயக்கத்தை விட்டு இன்னொரு இயக்கம் பிரிந்த ஒரு இயக்கத்தை காட்டுங்கள். இல்லை. கொழும்புல மல்லிகாராம என்ற இடத்துல ஜமாஅத்து தௌஹீத் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சது. கொழும்பு பிரச்சாரத்துக்காக பரக்காத்தியோட சண்டை பிடிச்சு ஆரம்பிச்சது இல்ல. 1970ஆம் ஆண்டு சார் கோத்தி ஆரம்பிச்சு அங்க பிரச்சாரம் போகுது. அது பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இலங்கையில் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனுடைய கட்டிடத்தை பயன்படுத்தினார்கள். தங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடுபடுகின்ற பொழுது இப்ப சொந்த கட்டிடத்தில் இருக்கிறாங்க. வெளியே போய் சொந்த கட்டிடத்தில் இருக்கிறார்கள். அங்கல ஏசிடிஜே இருக்குது. இப்ப அங்கல வேற என்ன பிளவு இருக்குது? வேற என்ன? நாங்க சண்டை பிடிச்சிட்டு சிந்தனையில செய்தா அப்படித்தான் காட்டுவான். நிறைய பிளவிக்கிற மாதிரி தான் காட்டுவான். எங்க இருக்குதுன்னு கேட்கிறேன். பாருங்க, 1000 பேர் 1000 கருத்துண்டுவாங்க. ஒவ்வொரு உலமாக்களுக்கும் ஒவ்வொரு மசால 1000 கருத்து. எப்படி 1000 கருத்து வரும்? 2 கருத்து தான் வரும். கூடும் கூடாது 2 தான் வரும். 1000 வராது. எந்த மசாலா எடுங்க உலகத்துல 2 அணி தான் இருக்கும். 1000 அணி இருக்காது. கூட்டுதுவா கூடுமா கூடாதா 2 கருத்து தான் இருக்கும். 1000 பேர் 1000 கருத்து. ஒவ்வொரு மலையை கூப்பிடுங்க. கூட்டுதுவா என்னது? கூடும். அடுத்த மலை கூட கூடு. அடுத்த மலை உடம்பிட்டா போவாரு. கூடும் கூடாதுன்னு ஒரு பாயில தான் சொல்லுவாரு. அப்ப 2 அணி தான் உலகத்துல இருக்குது. அது ஏன் 1000 கருத்து? சிந்தனைக்கு சும்மா அப்படி அடிச்சு விடுறது லேசிக்கு. 1000 பிரிவப்பா, 1000 பேரப்பா அப்படின்றது விளங்கிட்டா? அதான் பிள்ளை. அதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் 73 கூட்டமா பிரியும்னாங்க. அந்த எண்ணி பார்த்த மட்டும் இப்ப 7000 கூட்டம் மட்டும் இருக்குது. 7000 கூட்டம் மட்டும் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது பிள்ளையா நாங்க எண்ணினது பிள்ளையா? சொன்னது பிள்ளையா எண்ணினது பிள்ளையா? எண்ணினது பிள்ளை. குறைசிய ஒண்டா எண்ணி, அன்சாரிய ஒண்டா எண்ணி, முஹாஜிரின ஒண்டா எண்ணி, அவுஸ ஒண்டா எண்ணி, ஹஸ்ரஜ ஒண்டா எண்ணினா பிழைதான். அதுக்குள்ள வர பிளவுகளை எல்லாம் ஒண்டா எண்ணி நம்மண்டா பிழை. சரி, இந்த மாதிரி பிளவுகள் 2 4 இயக்கங்கள் பேரிக்கிற மாதிரி பிளவுகள் ஜமாத் இஸ்லாமில இல்லையா? மௌலானா மௌதூதி, யூசுப் அல் கர்லாவி, முகமது அல் கஸாலி ரஹிமஹுல்லா, இவங்க ரஹிமஹுல்லா, அவங்க அத்தனை பேர் சையத் குத்துப் போன்றவர்களுடைய அந்த பிரச்சாரத்தில் தான் இந்த அத்தனை இஸ்லாமிய ஆட்சி பேசுகின்ற இயக்கங்களும் முளைத்தன. அத்தனை அதில் முளைச்சிச்சு. இஹ்வால் முஸ்லிமின் ஹசல் பின்னாவுடைய பின்னணியில் வந்தாலும் எல்லாரும் அந்த அறிஞர்களை முற்படுத்துவார்கள். இஹ்வால் முஸ்லிமின் ஒரு சைட், ஜமாத் இஸ்லாமி ஒரு சைட், ஹிஸ்புத் தஹரீர் ஒரு சைட், எல்லாம் ஒன்று தானே, ஒரே கொடை தானே.
ஏன் நீங்க வேற வழங்குறீங்க தெரியுமா? இயக்கமும் வேற, கொள்கையும் வேற, அதனாலதான் வேற வழங்குறீங்க. ஆனா எல்லாரும் ஒரே கோட்பாடு, இஸ்லாமிய ஆட்சி தான். இப்ப யார் ஆட்சிக்கு வாரது? ஹிஸ்புத் தஹ்ரீர் வாரதா முந்தி, யுவா பாரதா? ஆனால் நாங்கள் நடுநிலையாக பேச வேண்டும் என்பதனால் பேசுகிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஜமாத்தே இஸ்லாமிக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பிளவுகளையும் பேசலாம். அப்படி அளக்க கூடாது. உதாரணத்திற்கு ஜமாத்துடைய மேல்மட்டம் மாணவர் இயக்கத்துக்கும் பல முரண்பாடுகள் இருக்கின்றன. வணங்கித்தானே? மாணவர் இயக்கத்துக்கும் ஜமாத்துல் இஸ்லாமியுடைய அந்த மெயின் இயக்கத்துக்கும் மாணவர் இயக்கம் அதுல ஒரு பகுதி, அதுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது, உடன்பாடின்மைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஜமாத் இஸ்லாமியுடைய மாணவர் இயக்கத்தில் இருந்தவர்கள். எந்த இயக்கத்தில் இருந்தவங்க? ஜமாத் இஸ்லாமியுடைய மாணவர் இயக்கத்திலிருந்து வளர்த்தெடுத்து ருக்குனாக போய் பையத்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள். கிடைக்கவில்லை, முஹையத் முசாஹிதோடு ஓடிவிட்டார்கள். அதோடு ஹிஸ்புத் தஹ்ரீர்ல போய் சேர்ந்தாங்க. ஸ்பீட் இல்ல, 50 வருஷமாவது இன்னும் ஒரு ஆட்சி மாற மாதிரி இல்லைன்னா அங்க போய் சேர்ந்துட்டாங்க ஹிஸ்புத் தஹ்ரீர்ல. ஹிஸ்புத் தஹ்ரீருக்கும் ஜமாத் இஸ்லாமிக்கு இடையில் எத்தனை முரண்பாடு, எத்தனை பேச்சுவார்த்தைகள், எத்தனை உடன்பாடின்மைகள் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதனால சொன்னா கோட்டுக்கு வராட்டி பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அல்ல, பிரச்சனை இருக்குது. ஒற்றுமைதான் லட்சியம் என்ற கொள்கை கோட்பாடுகளை தளர்த்திக் கொள்வார்கள். அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன் இப்பொழுது அமீராக இருக்கக்கூடிய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பரை பிடிக்காத எத்தனை அமீர்கள் அங்கே இருக்கிறார்கள்? இல்லை என்று சொல்லட்டும், ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் நிரூபிக்கலாம். சாதாரண பிடிக்காத மக்கள் அல்ல, பெரும் தலைகள், சூரா சபையில் உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஏன் பிளவு இல்லையா? அவங்களுக்குள்ள பிளவு படப்படாதுன்றது மட்டும்தான் உங்களோட லட்சியம். கொள்கையை பாதுகாக்கும் லட்சியம் குறைவு இருக்கு, குறைவு. அதனால் அதில் நீங்கள் சரியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்திலிருந்தும் தவறு எப்படி வரும் தெரியுமா? அந்த இயக்கத்துடைய கொள்கைக்கும் போக்குக்கும் ஏற்ற மாதிரி தான் வரும். கொள்கைக்கும் போக்குக்கும் ஏற்றது போன்று வரும். அவங்களுக்கு ஒற்றுமை போக்கு இருப்பதனால் அந்த பிளவு அங்க குறையத்தான் வரும். இங்க கொள்கையை சொல்லணும் என்ற போக்கு இருப்பதனால் இங்க கொஞ்சம் கூட பிளவு வரும், என்ற பிளவு கொஞ்சம் கூட வரும். உதாரணமா ரெட் கிராஸ் இயக்கம் நோக்கம் என்ன? சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் என்றதான் நோக்கம். அங்க பிளவு வாரது குறவு. ஏன் சொல்லுங்க பாப்போம்? அங்க அந்த சப்ஜெக்ட், கொள்கையை சொல்ற சப்ஜெக்ட் இருக்காது, அதனால பிளவு வாரது குறவு. அதே நேரத்தில் ஒரு அதாவது ஒரு எல்டிடி என்று வைங்க, அந்த ஒரு இயக்கம் நிறைய பிளவு வரும். பிஎல்லோட அந்தோட எல்லாரோடும் சண்டை பிடிப்பாங்க. அவங்க வந்து ஒரு கொள்கையோட இப்படித்தான் போகணும் என்று ராக்கெட்ல போற நிறைய பேரை சுட வேண்டி வரத்தான் செய்யும், நிறைய பேரை சுட வேண்டி வரத்தான் செய்யும். அப்ப இது மாதிரி அந்த தவறு எப்படி, எந்த வகையில், என்ன மாதிரி ஏற்படுவதற்கெல்லாம் காரணிகள், பின்னணிகள் இருக்கின்றன. சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு முழு இயக்கத்தை அளந்து விட்டுறப்படாது. ஜமாத் இஸ்லாமி கூறு போடப்படாத ஒத்துமை இயக்கம் என்றாங்க. இன்னொன்று யோசிக்கணும், ஜாகிலியத்து பேசக்கூடாது. ஐந்தாவது அது பேசுறார் அவர். ஐந்தாவது விமர்சனம் என்ன தெரியுமா? பாருங்க சகோதரர்களே, ஐந்தாவது, இஸ்லாம் கற்க போன இந்த கசப்பான அனுபவத்தை துறந்து இது போல குரோத சிந்தனைகள் வராம ஓர் இனிப்பான அனுபவத்தை நோக்கி நீங்கள் வர விரும்பினால், உங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பமாக இருந்தா ஒரு இனிப்பான பயான் கேட்கணும், குரோதங்கள் வளராத ஒரு பயான் கேட்கணும் என்று விருப்பமாக இருந்தால், ஜமாத்தே இஸ்லாமை நடத்தும் இஸ்லாமிய கற்கை நெறிகளில் ஒரு முறை வந்து அமர்ந்து பாருங்கள். ஜமாத் இஸ்லாமி பயானுக்கு வந்து பாருங்க. நீங்க இயக்கம் ஒற்றுமை பேசுறவங்க தப்லீக் ஜமாத்ல பயானுக்கு வந்து பாருங்கன்னு போடலாம், விளங்கிட்டானே? ஆனா அப்படி போடல. ஏன்? நீங்கள் குரோதம் பேசுகின்றவர்கள். அதனால யாரு மௌலானா மௌதூதி முதல் கர்லாவி வரை பயான் வாரண்டாலும் ஜமாத் இஸ்லாமிய பயானுக்கு எப்படி? அப்ப எது பேசுறீங்க? எவ்வளவு சுத்தியும் இயக்கத்தை பேசினீர்களே ஒழிய ஒரு நாளும் நீங்கள் இஸ்லாம் பேசவில்லை. கொள்கை பற்றி ஒரு வசனம் இல்லை, குர்ஆன் சுன்னாவை பற்றி ஒரு வசனம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தலைவர் வந்து எழுதுகின்ற நேரத்தில் பெருசா நினைச்சு எழுதிருக்கப்படாது. அப்படிதான் நினைக்கிறேன், நம்ம என்னமோ எழுதுறோம் என்கின்ற சிந்தனையில் எழுதிவிட்டார்கள். ஆனால் கொஞ்சம் யோசித்திருந்தார் என்று சொன்னால், ஒரு இயக்கத்துடைய கருத்தை நான் இந்த சமூகத்துக்கு முன்வைக்கிறேன், இது எனது சஞ்சிகை அல்ல, இது உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பருடைய சஞ்சிகை அல்ல, ஒரு ஜமாத்தை இஸ்லாமியுடைய சஞ்சிகை என்ற உணர்வோடு எழுதியிருந்தால் இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். இவர் வந்து இது மாத்திரமல்ல, இங்கே பேசப்பட்ட இன்னொரு உரைக்கு விமர்சிக்கின்ற பொழுது தனது சொந்த வாழ்க்கைகளையே திருத்திக் கொள்ள முடியாத சில அரை உரைகள் ஒன்று சேர்ந்து அறிஞர்களை விமர்சிக்கின்றன என்று எழுதினார். ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமல் நேர்மையாக விமர்சிக்கின்றவர் என்று அவர் சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், நீங்க நல்ல ஒரு இனிமையான பயான் கேட்கணும், எங்க வரணும் தெரியுமா? ஜமாத்தே இஸ்லாமிய பயானுக்கு வாங்க. வந்தீங்க என்று சொன்னால் இஸ்லாம் அமர்ந்து பாருங்கள். இஸ்லாத்தின் மகோன்னதங்களை உணரவும் அவற்றிலிருந்து தூரமாக இருக்கும் சமூகத்தை அன்போடும் அனுதாபத்தோடும் நோக்கவும் அந்த சமூகத்தின் பால் உங்களுக்குள்ள பொறுப்புகளை விளங்கவும் அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழிகாட்டும். உங்களது இஸ்லாமிய ஆர்வத்தை
பிழையான திசைகளில் திருப்பி உங்களது வளமான உள்ளத்தை வெறுப்பு குரோதங்களால் நிரப்பும் இழிவான உத்திகளையோ அணுகுமுறைகளையோ நீங்கள் அங்கு சிறிதளவேனும் காண மாட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஜமாத் இஸ்லாமி பயானுக்கு போய் நிறைய பேர் ருக்குன் ஆகிக்கிறாங்க. ஆனா அவங்க எந்த திட்டமும் இல்லை, அவங்கள்ட்ட எந்த திட்டமும் இல்லை. ஜமாத் இஸ்லாமி உருவாக்கி விட்டவர்களில் என் இயக்கத்தில் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்று ஒரு வசனம் எழுதட்டும், சொல்ல மாட்டாங்க. ஜமாத் இஸ்லாமி உருவாக்கி விட்டவர்களில் முதையிதோ முசாயிதோ முன்தசிபோ ருக்குனோ சூரா சபைக்கோ இல்லாதவர்களும் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த ஜமாத்தில் இல்லாமல் நாங்கள் உருவாக்கி விட்டிருக்கிறோம். ஒரு நாளும் இல்லை. ஏன்? நீங்க மத்த திட்டம் அங்க போனா அதுக்கு உரிய முறையில எடுப்பாங்க. நாங்க எந்த இயக்கத்துக்கும் பிளவில்லை. அப்ப எப்படி எழுதுறீங்க சைன் எல்லாம்? ஏன் பையத்து பன்மையில முதலாம் எங்கேயோ பையத்து நடந்துச்சு, மாணவர் அணியிட பையத்து உண்டு, ருக்குன் பையத். அதெல்லாம் எப்படி வந்துச்சு? யாரையோ உள்ளவங்களை பிடிச்சி உள்ளுக்கு கொண்டு வந்து நாங்க எந்த இயக்கத்தோட சம்பந்தம் இல்லை, நாங்க பொதுவான மக்கள், நல்ல பயான் பாருங்க அப்படின்னு கூட்டுமே ருக்குன்ல சேர்க்கிறீங்களா இல்லையா? இது திட்டம் இல்லையா? இல்ல அவர்களா விரும்பி வராங்க, அவர்களா விரும்பிய ருக்குனுக்கு வந்தாங்க, பயான கேட்க விட்டா முடிஞ்சுது. பயான என்ன நோக்கம் என்றால் தாக்கட்டு போற போக்கெல்லாம் வேற, ஆனால் இதுதான் பின்னணி, இதுதான் பின்னணி. சகோதரர்களை, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே மிக உத்தமமான பெயர்களில் ரெண்டு தான், அல்லாஹ் சூட்டிய பெயர்களில் ரெண்டு தான் முஹாஜிர்கள் அன்சார்கள். முஹாஜிர்கள் அன்சார்கள் அல்லாஹ் சூட்டிய பெயர்களில் ரெண்டு. ஆனால் அந்த பெயரின் தலைப்பின் கீழ் கூட ஒற்றுமைப்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எப்படி தெரியுமா? மதீனால ஒரு சின்ன பிரச்சனை, குறைசி அதாவது குறைசி ஹவுஸ் ஹஸ்ரஜி இன்றும் உள்ள அப்படியெல்லாம் கினானா எல்லாம் பிரிஞ்சிருந்தவர்களை எல்லாம் அந்த பிரிவுகள் பெயர்கள் இருக்க இஸ்லாம் ஒற்றுமைப்படுத்தியது. அங்க முஹாஜிர் அன்சார்கள், முஹாஜிருக்கு அன்சாருக்கு இடையில இன்னொரு சண்டை. ஒரு முஹாஜிருக்கு ஒரு அன்சார் அல்லது ஒரு அன்சாரிக்கு ஒரு முஹாஜிர் அடிச்சிட்டாரு, பின்னுகால காலால் அடிச்சிட்டார், சின்ன கோபத்தில் அடிச்சிட்டார். நல்ல காலம் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. இல்லை என்றால் ஆர்டிக்கல் வந்திருக்கும். எது? பிரித்து ஒற்றுமையாக்கினார்கள். இன்று அவர்களுக்குள் சண்டை, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சண்டை. அப்படி பார்க்கப்படாது. அளவுகோல் தவறு, அளவுகோல் தவறு. அது அன்சாரிக்கும் ஒரு ஆளுக்கு சண்டை. என்னமா செஞ்சாங்க அன்சாரிகள்? முஹாஜிர்கள் முதலாவது யாழல் முஹாஜிரின், எல்லா முஹாஜிர்களும் வாங்கண்ணா, எல்லா முஹாஜிர்களும் வாங்க. எப்படி ஒத்துமை? முஹாஜிர்கள் ஒத்துமைப்பட்டார்கள். பிளவுபட்டார்களா? ஜமாத் இஸ்லாமி மாறி ஜமாத் இஸ்லாமி அனைவரும் ஒற்றுமை, முஹாஜிர்கள் அனைவரும் ஒற்றுமை. அங்க யாழல் முஹாஜிரின், எல்லா முஹாஜிர்களும் வாங்கன்னாங்க, கூடிட்டாங்க. அங்கல யாழல் அன்சார், அன்சாரிகளை எல்லாரும் வாங்கன்னாங்க. ஜமாத் இஸ்லாமி என்ற பெயரை விட அதுக்கு ஒரு மரியாதைக்கா இல்லையா? முஹாஜிர் என்ற பேருக்கு, அன்சார் என்ற பேருக்கு அல்லாஹ் முஹாஜிர்களை எவ்வளவு பாராட்டி சொல்றான். கூட்டிட்டாங்க. ஒற்றுமை. எந்த ஒற்றுமை? முஹாஜிர்கள் என்ற தலைப்பில் ஒற்றுமை, அன்சார்கள் என்ற தலைப்பில் ஒற்றுமை. அந்த தலைப்பு ஒற்றுமை எங்கள்கிட்ட ஆங்கில எழுத்துக்கள்ல ஏதாவது ஒற்றுமைக்கு தான் எங்கள்கிட்ட. நாங்க ஒரு காலம் ஆங்கில எழுத்துல ஒற்றுமைப்படலை, ஒற்றுமைப்பட ட்ரை பண்ணோம், தோத்துட்டு. ஆங்கில எழுத்துக்கு கீழே எல்லாம் ஒற்றுமைப்பட இயலாது. அப்படியெல்லாம் ஒற்றுமைப்படுத்தினா பிளவா தான் போகும். அப்படி ஒரு ஒற்றுமை முஹாஜிர் அன்சார் பேர கீழே வரக்கூடாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமை இஸ்லாமிய ஆட்சி வருகின்ற பொழுது வரும். இப்பொழுது உள்ளங்கள் பிளவுபடக்கூடாது, அவ்வளவுதான். உள்ளங்கள் பிளவுபடாம அன்பா பரிமாறிக்கொள்ளணும். அங்க அப்படி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் அங்க ஓடி வராங்க. வந்து சுப்ஹானல்லாஹ் கூப்பிட்டு, உமர் அபூபக்கர் உஸ்மான் நீங்களே எவ்வளவு சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, இன்றைக்கு முஹாஜிர்கள் ஒற்றுமைப்படுறீங்க, மாஷா அல்லாஹ். அன்சாரிகள் நீங்க ஹவுஸ் ஹஸ்ரஜ் எல்லாம் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கு அன்சாரிகள் ஒற்றுமைப்படுறீங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லல. அப்படிதான் சொல்லிக்கணும். சட்டப்படி எல்லாம் பிளவுபட்டு இருந்தவங்க ஒற்றுமைப்பட்டாங்க ஒரு பேர்ல. ஏற்கனவே 4 அன்சாரிகள், ஹஸ்ரஜ் அப்படி 4, எல்லாரும் அன்சார் பேர்ல ஒற்றுமை. முஹாஜிர்கள் குறைசி அது பிளவு, எல்லாரும் ஒற்றுமை. ரசூலுல்லாஹ் சொன்னா மா ஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா என்றார்கள். என்ன இது ஜாஹிலியா அழைப்பு என்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஜாஹிலியா காலத்துல கூப்பிட்டுக்கிற மாதிரி கூப்பிடுறீங்க? ஜாஹிலியா காலத்துல அன்சார்னு கூப்பிட்டாங்களா? முஹாஜிர் என்று கூப்பிட்டாங்களா? கூப்பிடவில்லை. பேரடிப்படையில் ஒற்றுமைப்பட்டிருந்தார்கள். நபி அவர்கள் தடுத்தார்கள். இப்படி அழைக்க வேண்டாம். அன்சாரிகளை வாங்க ஜமாத் இஸ்லாமிய பயானுக்கு வாங்க, வந்து பாருங்கன்னு சொல்ல வேணாம். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப தௌஹீத் பயானுக்கு வர சொல்றீங்களோமே அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் எந்த பயானுக்கும் போக வேண்டும் என்று தடுத்ததும் இல்லை, எந்த பயானுக்கு வர வேண்டாம் என்று தடுத்ததும் இல்லை. தௌஹீத் பயானுக்கு வாங்க என்று சொல்லுவோமே ஒழிய ஏசி டீச்சர் பயானுக்கு மட்டும் வாங்க வேண்டோ, எஸ்எல் டீச்சர் பயானுக்கு மட்டும் வாங்க வேண்டோ, அதே போல ஜேஎஸ்எம் பயானுக்கு மட்டும் வாங்க என்று சொல்ல மாட்டோம். சொன்னால் வழிகேடு, யார் சொன்னாலும் சரி, சொன்னால் அது வழிகேடுதான். பேரடிப்படையில் அன்சார்கள் முஹாஜிர்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லை. மா ஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா, என்ன இது ஜாஹிலியா அழைப்பு? கேட்டுச்சோ தஊஹா, உட்ருங்க, இது போற கூப்பிடுவானா அப்படி. ஃபைன்னஹா முன்தினா, நாற்றம் பிடித்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அது இந்த மாதிரி பிரச்சாரம் செய்ய வேண்டாம். அந்தோடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும்? வழக்கத்தானே விசாரிக்கணும். வழக்கு அடிச்சான் என்று வரட்டும்,
வணங்கிட்டானே, அது போகட்டும். அதை விட்டு அன்சாரிகளை வாங்க முஹாஜிர்களை வாங்கன்றலாம் என்ன செய்யக்கூடாது, அழைக்க கூடாது. ஜாஹிலியா அழைப்புன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க இவ்வளவும் எழுதினது ஜமாத் இஸ்லாமியோட பயானுக்கு கூப்பிடத்தானே, இவ்வளவு எழுதிட்டு ஜமாத் இஸ்லாமியோட பயானுக்கு வாங்க, வந்து பாருங்க எவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு சுருக்கமான ஒரு உபதேசம் என்ன என்று சொன்னால், அவர் நிச்சயமாக எங்களை விட படித்தவர், ஒரு ஜமாத்துடைய அமீர், பல அனுபவங்களை கொண்டவர், பல இயக்க ரீதியான விஷயங்கள் உள்ளவர். நான் தனிப்பட்ட ரீதியாக அவரோட பழகி இருக்கிறேன், வீட்டுக்கு போயிருக்கிறேன், பேசி இருக்கிறேன், உறவாடி இருக்கிறேன், தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் அவர் தவறு விடுகிறார். அவர் ஒரு அறிஞராக இருந்தால், ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவராக இருந்தால், ஒரு சமுதாயத்தில் ஒருவருடைய தவறையோ அல்லது 10 பேருடைய தவறையோ ஒரு சமுதாயத்தின் அளவுகோலாக அவர் கொண்டு வந்திருக்க கூடாது. அவர் அடிக்கடி உணர வேண்டும், ஜமாத் இஸ்லாமியுடைய அல் ஹசனாத் எனது சஞ்சிகை அல்ல, எனது இயக்கத்தின் சஞ்சிகை. எனது உணர்வுகளுக்குரிய கோபத்தை அதில் பதியக்கூடாது என்ற உணர்வுகள் வர வேண்டும். ஜமாத்தை இஸ்லாமிய சகோதரர்கள் உணர வேண்டும். தயவு செய்து இது போன்ற நடைமுறைகள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது என்பதை அவருக்கு உபதேசமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்தை இந்த முறையில் சாடுவது, கொள்கையை சொல்லி சாட வேண்டும், ஹதீஸ்களை சொல்லி விமர்சிக்க வேண்டும், திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. இது தவறான போக்கு, இது ஜாஹிலிய போக்கு, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.